வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். அதிமுகவினுடைய சமீப கால நடவடிக்கை, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பரப்புரையில் மேற்கொண்டிருக்கக்கூடிய நவீன முறை, அதாவது மாற்றுக் கட்சியினருடைய கொடி உள்ளே வரும்பொழுது அதை கண்டு குதூகலித்து அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் பெரிய ஒரு செய்தியாக இருக்கின்றன. குறிப்பாக தாவேகாவினுடைய கொடியை பார்த்து கூட்டணி உறுதியாகிவிட்டதாக இவராகவே அறிவித்தது. இது போன்ற விஷயங்களை தான் நாம் இன்றைக்கு பேச இருக்கின்றோம். நம்மளுடன் இணைந்திருப்பவர்கள் மதிமுகவினுடைய உயர்நிலைக்குழு உறுப்பினர் திரு அந்தரிதாஸ் அவர்கள், திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மாறன் அவர்கள், ஊடகவியலாளர் திரு யுவகிருஷ்ணன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு டான் அசோக் அவர்கள், வணக்கம். அதே போல் மக்கள் நீதி மையத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு பாசில் அவர்கள், வணக்கம். முதலில் திரு அந்தரிதாஸ் அவர்கிட்ட போவோம். அதிமுக என்கிறது தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக ஒரு ஆட்சி செய்த ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய ஒரு கூட்டணி அப்படிங்கிறது அவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அவர்களே தொகுதிகளை அறிவிப்பார்கள். அப்புறம் கூட்டணி கட்சிகள் போயஸ் கார்டனில் காத்திருக்கும். அதுக்கு பிறகு தொகுதியை அறிவித்த தொகுதியை மாற்றி இவர்கள் கொடுப்பாங்க. இதெல்லாம் பல மாதிரி பார்த்துருக்கோம். அதாவது கூட்டணி கட்சிகளை எந்த அளவுக்கு சித்திரவதை செய்வது என்பதை அதிமுகவிட்ட தான் கற்றுக்க முடியும். அப்படியான ஒரு அதிமுக இப்போது இருக்கக்கூடிய நிலைமை, எடப்பாடியினுடைய 2 நாள் பரப்புரை செய்யக்கூடிய செய்தி என்ன? உங்களுக்கு பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான், பேசிய வார்த்தை உனக்கு எஜமான் என்று சொல்லுவாங்க. யாருமே பேசலை. குமாரபாளையம் நினைக்கிறேன், அந்த ஊரில் தான் புதிதாக ஆரம்பித்த கட்சியினுடைய கொடியை சில பேர் வச்சுட்டு கொண்டாங்க. அது யார் என்ற விவரத்தை கூட அறியாமல் திடீரென்று பிள்ளையார் சுழி போட்டாகிவிட்டது, கொடி பறக்குதுன்ற மாதிரி சொன்னார். நல்ல காலம். ப்ளூ பேக்ரவுண்டில் 3 ஸ்டாரில் கொடி இல்லை. இருந்திருந்தால் டொனால்ட் ட்ரம்ப்பனுடைய ரிப்பப்ளிக் பார்ட்டி கூட நம்ம கூட கூட்டணிக்கு வந்துச்சுன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பார். அந்த நிலைமை அங்கே வரல. உள்ளதும் போச்சுடா நொல்ல கொண்டான்ற மாதிரி இருக்குது. ஏற்கனவே என்டிஏ கூட்டிலேருந்து டிடிவி சொல்லிட்டாரு, இபிஎஸ்ஸை நான் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொன்னையும் சொன்னார், என்டிஏயில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளை முதலில் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அதை காப்பாற்றிக் கொள்வதே பெரிய பிரம்மாஸ்திரமாக இருக்கும்னு சொல்லிட்டு டிடிவி சொல்லியிருக்கார். ஓபிஎஸ் முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் அதிமுக நிலைமை நீங்கள் சொன்ன மாதிரி பரிதாபம்னா 2024 தேர்தலில் 7 தொகுதிகளில் இதுவரையிலும் நாடாளுமன்ற தொகுதியில் அந்த வரலாறே கிடையாது. 7 தொகுதிகளில் டெபாசிட் கிடையாது. 3 தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். இத்தனைக்கும் கூட்டணி புதிய தமிழகம் இருக்குது, எஸ்டிபிஐ இருந்தது, அதுக்கப்புறம் டிஎம்டிகே இருந்தது. இவர்கள்லாம் எங்கே இருக்கிறார்கள்னு யாருக்கும் இப்போ தெரியல. ஆக அந்த சூழ்நிலை தான். அது இன்னைக்கு திருச்செங்கோடில் நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இது வெற்று கூட்டணி அப்படின்ற மாதிரி சொன்னார். அதாவது 2 உள்ளாட்சி தேர்தல்கள், 2 நாடாளுமன்ற தேர்தல்கள், 1 சட்டமன்ற தேர்தல், கிட்டத்தட்ட 8 வருடம் தொடர்ந்து வெற்றியை குவித்து கொண்டிருக்கின்ற வெற்றிக்கான கூட்டணி தானே தவிர இது வெற்று கூட்டணின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். பொதுவாக திமுக கூட்டணி சொல்றார். பொதுவாக எந்த கூட்டணின்னு சொன்னாலும் அண்ணா ஒரு உதாரணம் காட்டாமல் நம்ம போக முடியாது. 67 தேர்தல் அதற்கு உதாரணமாக இருக்குது. திராவிட தேசிய பேசிய அண்ணாவை தமிழ் தேசியம் பேசிய சீபா ஆதித்தனார் ஆதரித்தார். கம்யூனிஸ்டுகள் தான் என்னுடைய முதல் எதிரி என்று சொன்ன ஒரு நம்ம ராஜாஜியினுடைய சுதந்திர கட்சி ஆதரித்தது. வகுப்பாதம் என்று வர்ணிக்கப்பட்ட முஸ்லீம் லீக் கட்சி இருந்தது. அது பொருந்தா கூட்டணின்னு கூட அவர் சொல்லுவார். இருந்தால் கூட பல மாறுபட்ட சிந்தனை உள்ளவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சார். ஆனால் இந்த கூட்டணி ஒற்றை புள்ளியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. சென்ட்ரலைசேஷன், கமர்ஷியலைசேஷன், கம்யூனலைசேஷன், இந்த 3ஐயும் மையப்படுத்தி தான் இந்த கூட்டணி உறுதியாக போய்கொண்டிருக்கிறது. அதனால் கல்விட்டு எரியலான்ற மாதிரி சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவருக்கு ஒரு நாகரிக அரசியல், நயத்துக்கு அரசியல் நாகரிகம் சொல்லுவாங்க, அது இருக்குதான்னு தெரில. மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனார் எங்களுடைய கட்சியினுடைய தலைவரை பார்ப்பதற்காக. அரசியல் நாகரிகம் கருதி, நயத்துக்கு அரசியல் நாகரிகம்ன்றாங்களா கருதி, இன்னொரு அவர்கள் கூட்டணியில் இருந்த கட்சி இப்பொழுது இருக்கிறதா இல்லையான்று நமக்கு தெரியாது, அவர்களையும் சந்தித்தார்கள். ஆனால் இவருடைய பெருந்தன்மை எந்த அளவுக்கு இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கூட்டணி தர்மம் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார். சிஏஏ பற்றி சொல்லும் போதோ அல்லது 3 விவசாய சட்டங்களை கொண்டு வரும்போதோ 29 சட்டங்கள், லே ஆஃப் ரிட்ரென்ச்மெண்ட்லாம் இன்னைக்கு நியாயப்படுத்தி 29 திருத்த சட்டங்களை கொண்டு வந்தாங்கல்ல, அதை பற்றி சொல்லும் போதெல்லாம் அது கூட்டணி தர்மம்ன்றார். ஆனால் அந்த கூட்டணி தர்மத்தை விட்டு அவர் வெளியில வந்த பிறகும் கூட அவருடைய முகம் நமக்கு தெரியுது. என்னன்னா, சட்டசபையில் 2021 ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி 3 விவசாய சட்டங்கள் ரத்து செய்ய வேண்டும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தளபதி அவர்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வருவார்கள். அதில் பிஜேபி கூட போட்டு இவங்க வெளிநடப்பு பண்றாங்க. அப்படியே தெரியுது அந்த கூட்டணி தர்மம் எந்த அளவுக்கு இருக்கிறது. அப்படி கூட்டணியிலே இல்லை அவர், அப்பயே அதை கடைபிடித்து கொண்டிருந்தாருன்னு சொன்னா அந்த எந்த அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு மாய்மாலத்தை செஞ்சிருக்காங்க. 10 வருஷத்துல ஏதோ இவங்க இதில் தான் இப்போ தொழிலாளர்களுடைய போராட்டங்கள்லாம் நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்னால் லிஸ்ட் போட முடியும்.
ஸ்ரீபெரும்புதூரில் நோக்கியா கம்பெனி வேற மாநிலத்துக்கு போயிடுச்சு, ஃபாக்ஸ்கான் கம்பெனி வேற மாநிலத்துக்கு போயிடுச்சு, ஹுண்டாயினுடைய செகண்ட் யூனிட்டும் மாருதியினுடைய செகண்ட் யூனிட்டும் குஜராத்துக்கு எடப்பாடியே சொல்லியிருக்காரு, அவருடைய ஆட்சி காலத்தினுடைய கடைசியில 39,000 போராட்டங்கள் வந்து நடந்திருக்குது ஓராண்டுலன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஆமா, இல்ல அது சொல்ல, தொழிலாளர்கள் இருந்தா தானே போராட்டம். இங்க தொழிலாளர்களே காணாம போயிட்டாங்களே. ஃபாக்ஸ்கான்லயும் நோக்கியால இருந்த 15,000 தொழிலாளர்கள் நடுத்தரில் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் அடுத்த மாநிலத்துக்கு போயிட்டாங்க. ஹுண்டாயினுடைய ஃபர்ஸ்ட் யூனிட்டும் இந்த யூனிட்டும் வந்து குஜராத்துக்கு போயிடுச்சு, மகேந்திரா யூனிட் வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு, இசுசு வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு, இதுல 25 லட்சம் மெட்ரிக் டன் தயாரிக்கின்ற ராம்கோ சிமெண்ட் வந்து கர்னூலுக்கு போயிடுச்சு, சென்ட் கோபேன் வந்து ராஜஸ்தான்ல இருக்கிற பிபாண்டிக்கு போயிடுச்சு. எல்லா தொழிற்சாலையும் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க சொல்றாங்க விஷன் 2023 செகண்ட் யூனிட் ஆரம்பிக்க வேண்டிய தொழிற்சாலைகள் அங்க போயிடுச்சு, கலைஞரால் கொண்டு வரப்பட்டு செகண்ட் யூனிட் ஆரம்பிக்க வேண்டிய எல்லாமே வெளியில போயிடுச்சு. இப்போ சொல்றாங்க, இப்போ வந்து இது எடுத்துனது காரணம் நாங்கள் மூலதனம்லாம் வச்சிருந்தோன்ற மாதிரி சொல்றாங்க. எந்த மாதிரி விஷன் 2023 சொல்லிட்டு அம்மா பீரியட்ல 10 லட்சம் கோடின்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் 2015 இது இன்வெஸ்டர்ஸ் மீட் வச்சுருந்தாங்க. அதில் என்ன சொல்லணும்னா 96 மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருந்தாங்க. அதில் வந்து 2.42 லட்சம் கோடி வந்து வருமானம்னு சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ மெட்டீரியலைஸ் ஆச்சுன்னா 67,000 கோடி தான் ஆச்சு. 2019 இவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போதே ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு வச்சார். அதில் என்ன சொன்னாங்கன்னா 303 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளோ வரும்னு சொன்னால் 3.43 லட்சம் கோடி வரும் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா 10% கூட வரல. ஆனால் இந்த 4.5 வருடத்தில் தளபதியினுடைய ஆட்சியிலே 10.85 லட்சம் கோடி என்ற மாதிரி சொல்லிட்டு நிர்ணயம் செய்து அதில் இன்றைக்கு 77% அச்சீவ் பண்ணுறோம்ட்டு புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிறாங்க. ஆக இன்றைக்கு தொழிற்சாலைகளும் இருக்கிறது, தொழிலாளர்கள் இருக்கலாம், அவங்களுடைய பிரச்சனைகள் நிறைய, ஏன்னா 29 சட்டங்கள் அதை அவங்களாம் அழிஞ்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மாத்திரம்தான் அந்த 29 சட்டங்களை இங்கே நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு நோட்டிபிகேஷன் பண்ணி அவற்றெல்லாம் தடுத்து வைத்திருக்கிறது. ஆகவே போராட்டங்கள் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது, மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறதா இருக்குது, எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறோம். 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் ஆகும்போது இந்த காது கொடுத்து கேட்கிற அரசாங்கமாக தளபதி அரசாங்கம் இருந்த காரணத்தால் தான் அதை உடனடியாக 24 மணி நேரத்தில் வாபஸ் பெற்றார்கள். எதிர்கட்சி இது போன்ற விமர்சனங்களை வைக்க தான் செய்யும். ஓகே, ஆனா ஒரு 65 எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு வலுவான எதிர்கட்சி, தமிழ்நாட்டினுடைய 234 தொகுதி அப்படி நம்பர்ஸ் பார்த்தோம்னா 65ங்கிறது ஒரு பெரிய ஒரு வலுவான எதிர்கட்சி தான். அப்படியான ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இப்படி வராதவர்களை கூட வந்தவர்களாக கணக்கு காட்டி சேர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு எது தள்ளி இருக்குது? இல்லை, அவங்க அவ்வளோ பலவீனமாக இருக்கிறாங்க. நான் சொன்னேன், இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் மாத்திரம் 30%லேருந்து இப்போ 10% ட்ராப் ஆகி 20%க்கு வந்துட்டாங்க. நீங்கள் என்னதான் வந்து குழு கோக்கு தான், குடி ஷோக்கு தான், இவர் தான் சொன்னார். தாமிரபரணி ஆற்றுல இருக்கிற இதில் வந்து ஒரு குளிர்பான நிறுவனம் வந்து ஒரு நாளைக்கு டன் தண்ணீரை உறிஞ்சுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசிட்டு அதுக்கு அடுத்து ஒரு விளம்பரம் வருது, குளி கோக்கு தான், குடி ஷோக்கு தான், கோக்கடிச்சு குதூகலி, கோக்கடிச்சா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோகோலா நிறுவனத்துக்கு விளம்பர தூதராக இருந்தாங்க. ஆக அவங்க அவ்வளோ பலவீனப்பட்டு இருக்கிறார்கள். எம்ஜிஆர் நான் இன்னமும் சொல்கிறேன், திமுகவுக்கு எதிராக அண்ணா திமுக தான் பிரதானமாக இருக்க வேண்டும் என்று நாம் நம்புகிறோம். ஏதோ குறைஞ்சபட்சம் அப்பப்போ அண்ணாவை சொல்கிறாங்க, அப்பப்போ பெரியாரை சொல்கிறாங்க, அதுக்காகவாது அவர்கள் எதிரிலே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அவங்க அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. எதற்கெடுத்தாலும் உள்கட்சி பிரச்சனையை கூட டெல்லியிலே போய் சாம்ராஜ்யங்களின் சவக்குழிகள் நிரம்பிய டெல்லியிலே போய் அடகு வைக்கின்ற நிலைமையிலே தான் அந்த கட்சி போய்கொண்டு இருக்கிறது. திரு தமிழ்மாறன், நீங்கள் சொல்லுங்கள். அண்ணா சொன்ன டாபிக்லேயே தான் ஸ்ட்ராங்காக நிற்குது. ஜெயலலிதா அம்மையாரை பற்றி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கூட்டங்களில் பேசுகிறாரான்னா பேசுன மாதிரி எனக்கு தெரியலை. எம்ஜிஆரை பற்றி ஏதாவது பேசுகிறாரான்னா பேசுன மாதிரி தெரியலை. ஆனால் மோடியும் பாரதிய ஜனதாவும் தான் ஆட்சியை காப்பாத்துச்சுன்னு சொல்லி அவர்களுக்கு புகழாரம் சூட்டி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட சொல்லணும்னா அதிமுக பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணி கட்சி மாதிரி தெரியலை, அவர்கள ஒரு அணி மாதிரி ஆயிடுச்சு. அந்த கட்சியில ஏபிவிபி பல்வேறு அணிகள் அவங்க வச்சிருக்காங்க. அந்த பரிவாரத்துல ஒண்ணு வந்து இன்னைக்கு பழனிசாமி ஐயா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற பார்வை தான் எனக்கு வருது. ஏன்னா அவர்களுடைய தலைவரை சொல்லி வாக்கு கேட்க வேண்டிய நிலையில இருக்க வேண்டிய ஒரு கட்சி, எவ்வளவு ஆணித்தரமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி, இன்னைக்கு அந்த தலைவர்களை பத்தி பேசல. அந்த தலைவர்களுக்கு ஒரு சிலை எழுப்புதலோ, நினைவு நாள் கொண்டாடுதலோ, அவர்களை பற்றி நிகழ்ச்சிகள் நடத்துவதோ, அந்த தலைவர்களை மக்களிடம் மறக்காமல் இருக்க செய்வதற்கான எந்த பணியையுமே அதிமுக செய்யல, பழனிசாமி ஐயா அவர்கள் செய்யலங்கிறத கவனிச்சாவே அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கு, எந்த அளவுக்கு திராவிடத்தை தெரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மண்ணை பத்தின அக்கறை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புலப்படும். ஒண்ணு. ரெண்டாவது, அவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்னு சொன்னால்,
அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கே அவர் மீது நம்பிக்கை இல்லை, தொண்டர்களுக்கும் அவர் மீது நம்பிக்கை மிகவும் குறைந்து விட்டதை அவர் உணர்கிறார். ஏன்னா தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிடிவி, ஓபிஎஸ் இவர்கள் எல்லாம் நகர்ந்த பிறகு அங்கு ஒரு பெரும் வாக்கு சரிவை சந்தித்திருக்கிறார்கள். வட மாவட்டங்களில் பாமகவினுடைய கட்சி இரண்டாக உடைந்த பிறகு அன்புமணி ஐயா அவர்களும் சரி, ராமதாஸ் ஐயா அவர்களும் சரி பிரிந்து நிற்கின்ற நிலையில் அங்கேயும் மிகப்பெரிய சரிவை கூட்டணியில் சந்தித்திருக்கிறது. அங்க கட்சிக்காரங்க, அதிமுக காரங்க ஒரு பாசிட்டிவான மனநிலையில இல்ல, தைரியம் இல்லாம அங்க நில குழஞ்சு நிக்கிறாங்க. கொங்கு மண்டலத்தில் எப்ப செங்கோட்டையன் அவர்கள் பிரிஞ்சு சென்றாரோ, எப்ப பாரதிய ஜனதாவை நோக்கி நகர்ந்து சென்றாரோ, அப்ப அந்த கொங்கு மண்டலத்திலும் அவருக்கான பெரிய சரிவு ஆரம்பிச்சிருச்சு. இந்த பயத்தினுடைய வெளிப்பாடு ஏதோ ஒரு ஊக்கத்தை அவங்க கட்சிக்காரனுக்கு சொல்லணுங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டுட்டார். ஏன்னா கட்சிக்குள்ளேயே ஒரு 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 நிலை எப்படின்னா, இவர் கொண்டு போய் சேர்த்துருவாரா, டவுட்டா இருக்கே, இவர் போற போக்கு சரியாவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள் மத்தியில் பேச்சு அதிகமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது 100% உண்மை. இது ஏதோ மிகைப்படுத்துவதற்காக நான் சொல்லல. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சு. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்ப விஜய்க்கு ஒரு, ஏன்னா அதிமுக இளைஞர் பட்டாளம்ங்கிறது சுத்தமா கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க அந்த ரெட்டலை சின்னம் பார்த்தவர்கள், அந்த மூதாட்டியர்கள், பெரியவர்கள் அவங்க இருந்தாங்க. அதன் பிறகு இருக்கக்கூடிய இப்ப நிலச்சுவான்கள் மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய 32 வழக்குகளில் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மந்திரிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாரதிய ஜனதாவுடைய முழுக்க முழுக்க கைக்கூலிகளாக செயல்படுகின்ற நிலையில தான் இருக்கிறாங்க. ஏன்னா அங்க வழக்கு தூசு தட்டுனாங்கன்னா இங்க வேலுமணி ஆடுவாரு, அங்க ஃபைலை எடுத்து வச்சாங்கன்னா இங்க தங்கமணி நடுங்குவாரு, அங்க ஃபைல் எடுத்து வச்சாங்கன்னு சொல்லி சொன்னா குட்கா விஜயபாஸ்கர் தடுமாறுவாரு. இதுக்கு மேல எவ்வளவு அடிமையா இருக்க முடியுமோ அவ்வளவு அடிமையா இருந்துமே என்ன மாதிரி அங்க அந்த செகண்ட் லெவல் லீடர்ஸ் அப்படி கட்டுப்படுத்தி ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப கீழ்மட்டத்துல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அதை நிலநிறுத்தத்துக்கு தான் என்ன பண்றாருன்னா, அந்த விஜயினுடைய இளைஞர் பட்டாளம் நம்மோடு வந்து விட்டது அப்படின்னு ஒரு பொய்ய பரப்புகின்ற வேலையை புதுசா ஒரு பிள்ளையார் ஆரம்பிச்சாரு. பார்ட்டியா அறிவிச்சிருக்காங்க. இன்னும் தேர்தலே சந்திக்காத ஒரு கட்சியை எப்படி அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு இவர் நம்புறாரு. இல்ல, இவர் ஆரம்பத்துல இருந்தே அதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அந்த நிகழ்வு நடந்த பிறகு, அந்த 41 பேர் கரூரில் மரணித்த பிறகு, ஒரு முறையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும், அனைத்து பத்திரிகைகளும், அனைத்து கட்சிகளுமே அங்கு நடந்த நிகழ்வுகள் மீது இருந்த தவறுகளை சுட்டி காட்ட தயங்கலை. எல்லாருமே வந்தாங்க, பார்த்தாங்க, பிடிச்சாங்க, அந்த தவறுகளை சுட்டி காட்டினாங்க. இவர் மட்டும்தான் என்ன பண்ணாருன்னா, இவரும் பாரதிய ஜனதா மட்டும்தான் கொள்கை பரப்பு செயலாளர்களாகவே மாறிடுச்சு. டக்குன்னு அவரை காப்பாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளுக்குள்ளேயும் போச்சு. ஆனா நடந்த நிகழ்வுகள் அத்தனையுமே எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா, கிட்டத்தட்ட பல்வேறு, அதாவது பல ட்ரோன் கேமராக்கள், பல லைவ் கேமராக்கள், லைவ் சேனல்கள், அத்தனை ஆதாரங்களை எடுத்து பொதுவெளியில எதெல்லாம் அவங்க பாசிட்டிவ் நினைச்சாங்களோ அத்தனையும் டோட்டலா நெகட்டிவா நிக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்படிப்பட்ட நிலையில ஒரு சின்ன கண்டன அறிக்கை கூட இல்லை. அப்ப ஒரு மனநிலை எப்படி இருக்குன்னா, டெஸ்பெரசியை காட்டுது. எப்படியாவது இவங்க வந்துட மாட்டாங்களா, இதை வச்சு தன்னோட கட்சிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியை சொல்லி இவங்களை தக்க வச்சிட மாட்டோமா, இவர் வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னா மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் நம்மளை தேடி வந்துடாதா, நம்மளையும் தேடி ஒரு கட்சி நம்மளையும் தேடி வந்துடாதா, மற்ற கட்சிகள் எல்லாம் செதஞ்சு நிக்குது. அப்போ அப்ப என்ன பண்றாருன்னா, கிட்டத்தட்ட அதனுடைய நிகழ்வை நம்ம பார்க்கணும். அந்த கொடி வசதி பிடிச்சவர்கள் சூர்யா சேவியர் அண்ணா ஒரு சேனல்ல ஒரு பதிவு கொடுத்தார், ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாரு. அவர்கள் யாருமே சாதாரண நிலையில, கீழ்மட்ட நிலையில நின்று கொடியை காட்டுகின்றவரன் அல்ல. தாவேக்காவினர்கள் இருக்கக்கூடியவர்கள் ஒன்னு ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறி இருந்திருப்பான், இல்ல ஏதாவது கம்பத்து மேல நின்று காட்டியிருப்பான், ஏதாவது ஒரு பில்டிங் மேல நின்று காட்டியிருந்தானே அவனை தாவேக்காரன் நான் நம்பி இருப்பேன். ஆனா அவன் கூட்டத்துல இருந்து ஒசரமா காட்டுனானே, அவன் கொடியை ஆட்டுனதை பாத்தீங்கன்னா அது அதிமுக காரன் அவர்கள் கொடியை அசைப்பு மாதிரிதான் இருந்துச்சு. இவனுங்கன்னா கொடியை ஆட்டுவானுங்க, அவனுங்கன்னா அசைப்பானுங்க. இப்படி ஒரு பெரிய ஒரு டிஃபரன்சியேஷனை ரொம்ப அழகா காட்டியிருந்தாரு. எனக்கு அப்படிதான் தோணுது. அப்புறம் தான் தெரிஞ்சது, அவன் டிஷர்ட் போட்டிருந்ததுல அதிமுகவினுடைய காலர் அவன் கொடியை பிடிக்க வச்சு ஆரம்பிச்சிருச்சுன்னு அதை பார்த்து சந்தோஷப்பட்டாரு பாருங்க திரு பழனிசாமி அவர்கள். எப்படின்னா, ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு கூட்டத்துல ஒரே ஒரு பொண்ணு இருக்கு, அது எங்கேயோ இவருக்கு பின்னாடி இருக்கிறவனை பார்த்து சிரிச்ச உடனே இவரு தன்னைத்தான் அந்த பெண் விரும்புகிறதோன்னு ஒரு காதலன் ஒருதலை பட்ச காதல்ல ஐயோ என்னை பார்த்து சிரிச்சுட்டா, இனி எனக்குத்தான் சொல்லி கிட்டத்தட்ட கிருகிருத்த மனநிலையில ஒரு 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 உச்சகட்டத்தில் தன்னுடைய ஆசைகளை சொல்லி ஒரு புலங்காங்கிதப்பட்டுக்கிட்டாரு பாருங்க. அரசியல்ல ஒரு தலைவர்கள் எனக்கு தெரிஞ்ச அதிமுக இப்படி ஒரு தலைவரா அப்படிதான் பார்க்க தோணுச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்னா அம்மையார்கிட்டலாம் நீங்க ஒரு கூட்டணினா எப்படின்னா,
நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் வந்து காத்திருக்கணும். நீங்கள் அந்த ஏசி ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்கேயே நீங்கள் 2 மணி நேரம் காத்திருக்கணும். அந்த குளிர் 16 டிகிரி டெம்பரேச்சரில் உள்ளே போகும்போது தன்னாலேயே கை கால் நடுங்க வச்சு தான் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே பேசும்பொழுது நீங்கள் எதுவுமே பேச முடியாது. அந்த அம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் வெளியே வந்துடணும். வெளியே வந்த உடனே அப்பா பார்த்தாச்சு வந்தாச்சு ஏதோ நடந்துருச்சுரா அப்படிங்கிற முகையில் தான் வெளியே போகிறதுக்கு கூட்டணியில் அப்படி பயந்து போய் உள்ளே போன அதிமுகவுக்கு இன்னைக்கு ஒரு கூட்டத்தில் ஒரு 2 கொடியை பார்த்து கூட்டணி கிடச்சிருச்சுன்னு சொல்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர், அந்த கட்சியினுடைய நிலைமை இவ்வளவு மோசமாக போகும்னு வரலாறுல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கிறதான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. இது எதுக்காக சொல்றாருன்னா தன்னை கட்சிக்குள்ள நிலைநிறுத்திக்குவதற்கான ஒரு முயற்சி. இன்னமும் அவங்க தரப்புல இருந்து நீங்க ஒரு கூட்டணினா என்ன சார், அதாவது 2 தலைவர்களும் அந்த கட்சியினுடைய தலைவர் அல்லது 2ஆம் கட்ட தலைவர்கள் 2 பேர் சேர்ந்து முதல்ல கூட்டணிக்கு உண்டான முன்னோட்டத்திற்கு தொகுதி பங்கீடோ இல்லை வந்து ஒரு எந்த கொள்கை ரீதியிலோ நம்ம வந்து ஒத்து போறோம்னு சொல்லி உட்கார்ந்து பேசணும். அதன் பிறகு தலைவர்கள் உட்கார்ந்து பேசி அதுதானே கூட்டணி. நீங்க தொண்டர்ல உங்க தொண்டர்லயே ஒருத்தனை கொடியை பிடிக்க வச்சுட்டு கூட்டணி வந்துருச்சுன்னு ஒரு பொய்ய சொல்றதுக்கு உண்டான வேலைகளை இவர் எடுத்திருக்காருங்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் 2 நாளைக்கு நிகழ்வை வச்சு நமக்கு தெரியுது. இது இவருடைய அரசியல் அறியாமையும் சிறுபிள்ளைத்தனமான ஒரு சில செயல்பாடுகளையும் அதிமுகவை முழுக்க வந்து ஒரு கோமாளி கட்சி மாதிரி மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை கொண்டு போயிட்டார். ஏன்னா எதோட சேருதோ அதோட எஃபெக்ட் வந்து அதுக்கு வந்துடும். இப்ப பரப்புரை தொடங்கும் போதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு ரொம்ப துணிச்சலா நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தவர் இருக்க இந்த நாளடைவில் அவருக்கு வந்து அந்த நம்பிக்கை தன்மை குறைஞ்சுதான். நீங்க அவருடைய கூட்டங்களே பார்த்தீங்கன்னா கம்மியா இருந்துச்சு. நாளடைவில் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருமையில பேசுறது ஒரு விரக்தியின் வெளிப்பாடு. நீங்க எப்ப நீங்க வந்து கோபமா பேசுறீங்க, நீங்க எதிர்கட்சி தலைவரை நீங்க ஒருமையில அட்டென்ஷன் கிடைக்காதா, பப்ளிக் ஏதாவது நம்ம சூடேத்தி ஏதாவது பேச முடியாதா அப்படின்னு தனக்கு ஒரு அட்டென்ஷன் குறையும் பொழுது இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கலா வந்து இருக்கக்கூடிய ஒரு மனநல தான் என்ன பொறுத்த வரைக்கும் வெளிப்பாடு. ஆமா, ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான். நீங்க ஒருமையில பேச ஆரம்பிக்கிறது, நீங்க கடுமையா பேசினா ஒரு ரியாக்ஷன் வந்துடாதா, அதை வச்சு தலைவர் ஏதாவது சொன்னாருன்னா அதை வச்சு நாம மொமெண்டம் பிக்கப் பண்ணிக்க முடியாதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு முயற்சி எடுத்து பார்க்கின்ற பொழுது எந்த இடத்திலும் அப்படிப்பட்ட நிகழ்வுக்கான வாய்ப்புகளே அவருக்கு ஏற்படவில்லை. நாளாக அவருடைய கட்சிக்காரனே அவருக்கு செலவு செய்வதற்கோ கூட்டம் கூட்டுவதற்கோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்ததுங்கிறது அவருக்கு ஆதாரபூர்வமாக நிறைய இடங்கள்ல வந்து நடுவில் பிரேக்கெல்லாம் அடிச்சார். அதெல்லாம் நிறைய சிரமங்கள் ஏற்பட்டுச்சு. இப்போ அதனுடைய உச்சகட்ட நிலையில வந்து இவரே வந்து தன்னை 2 கொடி சார் நான் கேட்குறேன், அந்த கொடிக்கு சந்தோஷப்பட்ட வாழ்க்கை வரலாறு அதிமுகவுக்கு மிகப்பெரிய அசிங்கத்தை தான் அவர் ஏற்படுத்தியிருக்காரு. எப்படி இருந்த கட்சி எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலை தான் இன்னைக்கு அதிமுக விட்டு வேதனைப்பட வேண்டியதாக இருக்கே ஒழிய அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒரு மாதிரி போனாலும் இன்னைக்கு தொண்டர்கள் விரக்தியின் வெளிப்பாடுக்கு போறேன். ஏன்னா அங்க இருக்கிற அதிமுக இது அவர் பாஜக தப்பிச்சுக்கலாம், இப்படி யாராவது வந்தா அவரை காமிச்சு நான் அங்க போய் நின்னுக்கிறேன். இவர் எந்த காலத்துலையும் பாஜக தப்பிக்கவே முடியாது, குடுமி பூரா அவங்க இருக்கு. நீங்க நான் சொல்றேன், அவரு சம்பந்தி ஆகட்டும் அவர் மகனாகட்டும் இந்த 32 ED வழக்குகளையும் சொல்றேனே, இந்த வழக்குகள்ல இருந்து அவர் எந்த காலத்திலையும் தப்பிக்கவே முடியாது. தெளிவா சொல்லணும்னு சொன்னா பாரதிய ஜனதா என்ன சொன்னாலும் கேட்பாரு. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை கேட்டாக வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. இப்போ அவருக்கு 2 நிர்பந்தம் தான். ஒன்று கட்சியை தக்க வச்சுக்கணும், அப்போதான் எதிர்காலத்தில் தன்னோட சொத்துக்களையும் பாதுகாத்துக்க முடியும், பாரதிய ஜனதாட்ட நெகோஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், தன்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்க முடியும். குறைந்தபட்ச எம்எல்ஏக்களாவது அவருக்கு இருந்தால் அவருக்கு ஆளுங்கட்சியாக வருகின்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரியான அணுகுமுறை அவர்கிட்ட இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆளுங்கட்சியாக வரணும்னா நீங்கள் பிரதானமாக என்ன பேசணும்னா தமிழ்நாட்டு மக்கள் என்ன விரும்புகிறார்களோ என்னெல்லாம் உரிமைகளை பாரதிய ஜனதா பறித்திருக்கிறதோ அதையெல்லாம் எதிர்த்து பேசினா மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு அவருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நிலைக்கு போவாங்க. அவருடைய உரிமைகளை எல்லாத்தையும் பறிச்சது பாரதிய ஜனதாங்கிறத எப்படியெல்லாம் வந்து சிதைக்கிறாங்க தமிழ்நாட்டுங்கிறத தெளிவாக நம்முடைய தலைவர் அவர்கள் பேசிக்கொண்டிருக்க நிலையில அவர் எந்த விதத்திலையும் இதற்கான ஒரு இம்மி அளவு ஒரு சின்ன காய் நகரத்தில் கூட செய்யலை. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கூட டிக்ளேர் பண்ணாமல் ஒரு கூட்டணி அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு பதில் சொல்ல, நான் யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்குவேன், ஓ சொத்தை நீ யாருக்கு வேணாலும் வித்துட்டு போ, அதுவும் தனிப்பட்ட சொத்து. கட்சிங்கிறது அப்படி இல்லை. என்ன மக்கள் நலனுக்காக என்ன நோக்கத்துக்காக என்னென்ன காரணங்களுக்காக நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் நீங்க உங்க கட்சிக்காரனுக்கு பப்ளிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குல்ல. சொல்ல பதில் வாடகைக்கு எடுத்து அதிமுக இப்ப உள்வாடகை விட்டுருக்காரு அப்படின்னு. உள்வாடகைக்கு இல்ல சார், வந்து கிரைய பத்திரம் போட்டாச்சு. இனி தப்பிக்கிறதுங்க எப்ப இடி கேஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகி தெளிவா இருந்துகிட்டு இருக்கோ அதுதான் கிரைய பத்திரம். என்ன பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து வெளியே வருமானா இனி அவங்க இது பார்த்து இது போனா போயிட்டு போகுதுன்னு விட்டா தான் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மனநல தான் இருந்துகிட்டு இருக்கு. பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று நான் தெளிவாக சொல்றேன், என்னுடைய அனுமானம் என்னுடைய பார்வை சரியாக இருந்தால் சொன்னால் அதிமுகவை சிறுக உடைத்து வருவது என்பது பாரதிய ஜனதா தான். ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் அவர்களை உடைச்சதும் சரி,
சசிகலா அம்மையாரை பிடிச்சி உள்ள வச்சதுல இருந்து அந்த ஃப்ராக்ஷனை உடைச்சதுல இருந்தும் சரி, டிடிவி அவர்களை உடைச்சதும் சரி, இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை ஊக்கப்படுத்தி கொங்கு பெல்ட்டில் அவரை வீக்கெண்ட் பண்ணதும் சரி, இன்ஃபேக்ட் சரியாக சொல்லணும்னு சொல்லி சொன்னால் பாமகவை அன்புமணியை ஏற்றி விட்டு அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கை காரணம் காட்டி அவரை மிரட்டி அவங்க அப்பாவுக்கு எதிராக திருப்பி விட்டதுலேருந்து சரி, தமிழ்நாட்டில் ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்கி அதிமுகவை மிகப்பெரிய பலவீனமாக்கி வச்சுட்டாங்க. இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா பாரதிய ஜனதா வளருவதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் ஆல்ரெடி நயினார் நாகேந்திரன் அந்த யாரெல்லாம் பாஜக பக்கத்தில் போகிறாங்களோ அவங்க கட்சியில 2-3 உடைச்சிடுறாங்க. அது வந்து பழகினவங்களை கெடுக்கிறது. ஆக்டோபஸ் பழக்கம் அப்படித்தான். தோல்ல கை போட்டுச்சுன்னா முழுகுதுன்னு அர்த்தம். எதிர்த்தவங்களை கூட அது விட்டுருது. பல இடங்கள்ல நான் பார்த்துட்டேன். அந்த கட்சி அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. எந்த மாநிலத்திலையும் சரி, பழகியவர்கள் எல்லாத்தையுமே முடிச்சிருக்காங்க, எதிர்த்தவங்களை கூட விட்டு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இப்போ என்ன பாரதிய ஜனதாவுடைய எண்ணமா இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால், அதிமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களை அடுத்த தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அவர்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதாவில் இணைஞ்சு நாளைக்கு எதிர்க்கட்சியாக வருவதற்கான ஒரு முயற்சியை பாரதிய ஜனதா மறைமுகமாக செய்து வந்து கொண்டிருக்கிறது. அதிமுக தன்னுடைய இறுதி நிலையை எட்டிவிட்டதாகத்தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. அதற்கான வேலைகளை பாரதிய ஜனதா கச்சிதமாக செய்து வருகிறது. இதுல என்ன இன்னொரு ஆர்வம்னு சொல்லி சொன்னா, இவரை வந்து ஏதோ ஒரு மாய தோற்றத்தை இவர் வேற மாதிரியான ஒரு டிராவலுக்கு போயிட்டு இருக்காரு. இந்த 2 கொடிக்கே சந்தோஷப்படுற ஒரு நிலைக்கு போயிட்டாருன்னு சொல்லி சொன்னா, கீழ்மட்ட தொண்டன்ல 2 பேர் அந்த கட்சிக்கு வந்ததுக்கே அவர் சந்தோஷப்படுறாருன்னா, கூட்டணியில இவர் அவ்வளோ டெஸ்பரேட்டா இருக்கிறாரு. அவ்வளோ வந்து ஒரு விரக்தி, அதாவது ஒரு வெளிப்பாடு, ஐயோ 2 பேர் வந்துட்டானுங்களேன்னு பார்த்து சந்தோஷப்படுற நிலையில இருந்துகிட்டு இருக்காரு. அப்படின்னா முழுக்க அந்த கட்சி தன்னுடைய இறுதி நிலையை கட்சி தொண்டர்களும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள்ங்கிறத அவரே காட்டி கொடுத்துட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். தமிழ் பாரதியார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு ஒன் சைடு லவ்வில் பையன் வந்து ஒரு பொண்ணை பார்க்கும்போது என்ன அந்த பொண்ணு செஞ்சாலும் தனக்கு சிக்னல் கொடுக்குற மாதிரியே தோணும் இல்லையா? அது மாதிரியான ஒரு நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன? இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு அரசியல்வாதின்னு எடப்பாடியை வந்து சொல்லலாம். இந்த அளவுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதி யாரும் வினோதமான ஒரு அரசியல்வாதியாக இருக்காரு. அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சி, இரட்டை இலைங்கிற ஒரு கவர்ச்சிகரமான சின்னம், இதை வச்சுக்கிட்டு ஒரு 10 தேர்தலுக்கு மேலே ஒரு ஆளால் தோக்க முடியும்னா அது எடப்பாடி பழனிசாமியால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறார். அவர் அடிப்படையிலேயே மக்கா இல்லை மக்கு மாதிரி நடிக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகம் வந்து நமக்கு வந்து அடிக்கடி தோணுகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நேற்று பரப்புரையில் வந்து ஒரு கேள்வியை கேட்குறாரு. நான் வந்து பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்கிறேன், இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்குறாரு. இந்த கேள்வியை அவர் யாரை நோக்கி கேட்கிறார் அப்படிங்கிறதா நமக்கே புரியல. திமுகவை நோக்கி அவர் வந்து கேட்க முடியாது. ஏன்னா திமுகவுக்கு வந்து இவர் பிஜேபியோடு இருக்கிறது தான் திமுகவுக்கு வசதி. அப்படி இருக்கும்போது இவர் யாரை நோக்கி இந்த கேள்வியை கேட்குறாரு? அதே மாதிரி வந்து தாவேக்கா கொடிகளை வந்து உள்ளே வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாவேக்காரன் கொண்டு வந்தால் கூட அதுக்காக இவர் வந்து மகிழ்ச்சி அடையிறதுல, இவர் குதூகலம் அடையிறதுல வந்து நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா நாமக்கல்லுடைய முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கேபிபி பாஸ்கர் அவருடைய ஆட்கள் எல்லாருமே வந்து கையில் தாவேக்கா கொடியோட உள்ளே வந்ததாக தகவல் வந்திருக்கு. ஊடக நண்பர்கள் எல்லாமே சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்து எக்ஸ்எம்எல்ஏவோட ஆட்கள் ஆச்சே, இவங்க ஏன் கையில் தாவேக்கா கொடி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்எம்எல்ஏவே கையில் தாவேக்கா கொடியை வச்சுக்கிட்டு வந்து நின்னாலும் இனிமேல் நம்ம வந்து ஆச்சரியப்பட போகிறதில்ல. ஏன்னா அதிமுகவில் இருப்பவர்கள் எல்லாருமே வந்து தாவேக்கா போடுற ஒரு கவர்ச்சிகரமான ஒரு கட்சியை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கிறது. அதிமுக என்பது ஒரு கவர்ச்சியான ஒரு தலைமை கொண்ட ஒரு கட்சி அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு பார்வை. எம்ஜிஆர் உச்ச நட்சத்திரமாக இருந்த ஒரு எம்ஜிஆர் இருந்தார். அதற்கு பிறகு எம்ஜிஆருடன் கதாநாயகியாக நடித்த நம்பர் 1 ஹீரோயினாக இருந்த ஜெயலலிதா இருந்தாங்க. எடப்பாடியை இந்த லிஸ்ட்டில் வைக்க முடியுமா? எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு கவர்ச்சி இல்லை, நமக்கு ஒரு கவர்ச்சி இல்லை அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால் கவர்ச்சி அரசியலே நம்பி இருக்கக்கூடிய வாக்காளர்கள், அதிமுகவின் வாக்காளர்கள், அதிமுகவின் தொண்டர்கள் கவர்ச்சி அரசியலை நோக்கி நகர்வார்கள் அப்படிங்கிற ஆபத்தை வந்து எடப்பாடி புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆரம்பத்திலேயே தாவேக்காவை விமர்சித்து விஜயை விமர்சித்து பேசியிருக்கணும். அப்படி ஏன் பேசலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கா இருந்தாலும் விஜயை நம்ம கூட்டணியில் கொண்டு வந்து பாஜக சேர்த்துடும், விஜய் எதுலையாவது எக்கு தப்பா மாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காத்து அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அது வந்து கரூரில் வந்து அமைஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க, அதிமுகவுக்கு இன்னைக்கும் கொஞ்சம் நஞ்சம் செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதினா அது கொங்கு பகுதி தான். அந்த கொங்கு பகுதியில் ஒரு அரசியல் பேரணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு
துயரம் நிகழ்ந்திருக்கு. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மாதிரி தேர்தல் பரப்புரையில் இவ்வளவு இவ்வளவு death எண்ணிக்கையில் வந்து மக்கள் வந்து இறந்ததாக வந்து நமக்கு தெரியல. இப்படி ஒன்று அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடியதாக நம்பப்படக்கூடிய கொங்கு பகுதியில் நடந்திருக்கு. அதை கூட அதிமுகவுக்கு அட்வான்டேஜாக இவரால் மாற்றிக்க முடியல. அந்த இரத்த கரை படிந்த தாவேகா கொடியை ஏந்தி கொண்டு வருபவர்களை வந்து இவர் வந்து வரவேற்கிறாரு. பிள்ளையார் சுழி போட்டாச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவருக்கே அது அசிங்கமாக இல்லையா அப்படின்னு தெரியல. அதனால தான் சொல்கிறேன், எடப்பாடி வந்து நிறைய ஆச்சரியத்தை கொடுக்குறாரு. இதை விட அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியை இவர் கையில் வந்து ஏதோ யானை வந்து மாலை போட்டா மாதிரி போட்டுச்சு. அதை வந்து இவரால் வந்து தக்க வைக்க முடியல அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதே மாதிரி இவர் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு, பிஜேபியுடன் நான் கூட்டணி வச்சதில் என்ன தவறு, இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ஆரம்பத்திலே சொன்னோம், இதுக்கு வந்து நம்ம யாருமே வந்து விடை கொடுக்க வேண்டியதில்லை. இதுக்கு விடை கொடுக்க வேண்டியது யாருன்னா அதிமுக தொண்டர்கள் தான். பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு இவர் அறிவித்த போது பட்டாசு வெடிச்சு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடினாங்களே அந்த தொண்டர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஹேஷ்டேக்லாம் போட்டாங்களே, நன்றி மீண்டும் வராதீர்கள், திரும்பி வராதீர்கள் போட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஒருத்தர் சொன்னார், சென்னையில் ஒருத்தர் சொன்னார், நான் வந்து முடிசூடா மன்னனாக இருந்தேன், இப்போ என் தலையில் முடி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமாக சொன்னார். அவர்கிட்ட தான் போய் கேட்கணும், பாஜகவுடன் நம்ம வந்து கூட்டணி வச்சிருக்கிறதுல என்ன தவறுன்னு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களிடம் தான் போய் கேட்கணும். அவர் தான் சொல்லுவார். ஏன்னா அவர் தான் விளக்குனார், பாஜகவினால என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்கிறத அவர் சொன்னார். செல்லூர் ராஜு சொன்னார், நிறைய அதிமுக கேபிபி அன்பழகன் சொன்னார், ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க. அவங்க கிட்ட போய் தான் எடப்பாடி கேட்கணும். ஆனால் எடப்பாடி வந்து கூட்டணி வந்து பாஜகவுடன் அவர் எடுத்த முடிவான்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஹோட்டலில் பார்த்தோம், ஹோட்டலில் அமித்ஷா உட்கார வச்சுக்கிட்டு எடப்பாடியை உட்கார வச்சுக்கிட்டு எடப்பாடி வாயில பிளாஸ்டிக்கை ஊட்டிட்டு அவர் தான் வந்து அந்த கூட்டணியை அறிவிச்சாரை தவிர்த்துட்டு எடப்பாடி வந்து அறிவிக்கலை. எடப்பாடி தன்னை முதல்வர் பதவி வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. விஜயும் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் தான் வந்து சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி. சிஎம் கேண்டிடேட்னு ஒன்று ஜனநாயகத்தில் வந்து அப்படி ஒரு பதவியே கிடையாது. முதல் அதை கொண்டு வந்த பிரதமர் பதவி வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு மோடியை கொண்டு வந்தானுங்க. அப்படி ஒன்று வந்து ஜனநாயகத்தில் அப்படி ஒன்று கிடையாது. மக்கள் வந்து அவங்க தொகுதியில் வந்து ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பாங்க, அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முதல்வரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படிதான், அதுக்கு ஒரு முகம் ஒன்று தேவை. இவர் ஆட்சிக்கு வந்தால் இவருடைய கொள்கைகளில் வந்து இவர் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவார், இந்த வாக்குறுதிகளை எல்லாம் செய்வார்னு ஒரு முகம் ஒன்று தேவையை தவிர்த்து சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு ஒரு கேண்டிடேட்லாம் கிடையாது. ஆனால் வந்து விஜய் சொல்லிக்கிறார் நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிக்கிறாரு, எடப்பாடி சொல்லிக்கிறாரு நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு. இதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தாரு நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டு. ஒரு கூட்டணிக்குள் எத்தனை சிஎம்கள் இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு தெரியல. மீனாட்சிபுரத்துக்கு எத்தனை மிராஸ். ஆமாம், அப்படி அது நமக்கு வந்து அது வந்து தெரியல. அதே நேரத்தில் தாவேகா கொடி பறக்கிறதுக்காக சந்தோஷப்படக்கூடிய ஒரு அது என்ன சொல்றதுன்னு தெரியல, அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி வந்து சந்தோஷப்படுறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு பலூன் வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு கொடி வாங்கி அவர் கையில் கொடுத்துட்டா சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்கு. இல்லை இதுக்கு அவரே நாளைக்கு எடுத்துட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு. கொண்டு வர்றாரு, அடுத்து அவரே இப்போ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்க அப்படின்னு. இல்லை, ஜெயலலிதாவுடைய பிரச்சார கூட்டங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த அம்மா வந்து கூட்டணி கட்சியோட கொடியும் பார்க்காது சார். ஏதாவது கொடி ஏதாவது தெரிஞ்சுதுன்னா, கூட்டணி கட்சியோட கொடி ஏதாவது தெரிஞ்சுதுன்னா அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடக்கும். ஆனா இன்னமும் கூட்டணிக்கே வராத, இன்னும் பனை உரை விட்டு வெளியில வராத தாவேகா கொடி என் கண்ணு முன்னாடி தெரியுது, பொட்டுவலி வீசி பறக்குத அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சிலிர்க்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் விஜயை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சம்பவம், ஒரு தேர்தல் பரப்புரைக்கு போயிட்டு ஒரு 47 பேர் கொல்லப்பட்டுட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா, ஒருவேளை இது வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், சீமானுடைய பரப்புரையில் இது மாதிரி நடந்திருந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாஞ்சு கொதறி இருக்காதா? ஆனால் விஜய்க்கு ஒரு சொகுசு இருக்கிறது. விஜய்க்கு ஊடகங்களும் அவரை வந்து தடவி கொடுக்கின்றன, இந்த மாதிரி கட்சிகளும் அவரை தடவி கொடுக்கின்றன அப்படிங்கிற ஒரு சொகுசு இருக்கிறது. விஜயிடம் எடப்பாடி 10 நிமிடம் பேசினார் என்று தகவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செய்தி ஊடகங்களிலும் போடுறாங்க. செய்தி ஊடகங்களில் ஊர்ஜிதப்படாத ஒரு விஷயத்த வந்து போட்டுட்டு இருக்காங்க. செய்தி ஊடகம் தான் நமக்கு தகவல் கொடுக்கணுமே தவிர்த்து செய்தி ஊடகமே அப்படி ஒரு தகவல் வந்ததாக தகவல் அப்படின்னு போடக்கூடிய ஒரு காட்சி வந்து நம்ம இப்போதான் பார்க்குறோம். அதே போல இந்த மர்மமாகவே இருக்கிறது அந்த கட்சி வந்து தாவேக்காங்கிறது வந்து ஒரு ராஜேஷ்குமாருடைய கிரைம் நாவல் மாதிரி எல்லாமே சஸ்பென்ஸா இருக்கு, தீவிர இடதுசாரி அமைப்பு மாதிரி மறைவு வைக்க மாதிரி என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியல. எல்லா விஷயமே சொன்னதாக தகவல்,
கேட்டதாக தகவல், மோடி பேசியதாக தகவல், அமித்ஷா பேசியதாக தகவல். விஜய் அவ்வளோ பெரிய ஆளான்னு நமக்கு தெரியல. விஜய் வந்து நாளைய தீர்ப்பு, செந்தூர பாட்டு எல்லா படத்துல விஜயை பார்த்தோம். விஜய் அவ்வளோ பெரிய ஆளான்னு நமக்கு தெரியல. விஜயிடம் அவர்கள் எல்லாம் பேசியதாக தகவல். அந்த மாதிரி எடப்பாடி 10 நிமிடம் பேசியதாக தகவல்னு வந்துச்சு. அதுக்காக எடப்பாடி வந்து ரொம்ப குளிர்ந்து போயிருக்கிறாரு. நான் விஜய் கிட்ட பேசினதா பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி ரொம்ப வந்து மகிழ்ச்சியா இருக்கிறார். எடப்பாடிக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப பெரிய ஆச்சரியமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். எடப்பாடி வந்து விஜயை வந்து அடுத்த அம்மாவாக பார்க்கிறாரா? இப்படி தானே நம்ம அம்மா வந்து கெத்தா இருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாப்பலையே வராம. ஆமா, 41 பேரை கொன்னுட்டு கூட எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஒரு ஆளால இருக்க முடியுதுன்னா இது கும்பகோணம் மகாமகத்துல நம்ம அம்மாவை பார்த்தா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி ஒரு வியப்பு உணர்வுல இருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் தான் எனக்கு. விஜயிடம் அம்மாவை பார்க்கிறார். ஆமா. திரு ஃபாசில், நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்து. அதாவது கூட்டணி சார்ந்து இப்போ திரு எடப்பாடி அவர்கள் கூட்டணிக்காக வந்து முயற்சித்து கொண்டிருக்கிறார். அது கூட்டணி வந்து வெற்றி கூட்டணி அமையிறதுக்கு முதல்ல கூட்டணி அமையுமான்றதே அவரோட தேடலாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மதசார்பற்ற கூட்டணி என்பது பல்வேறு களங்கள் சார்ந்திருந்தாலும் ஒரு கொள்கையின் அடிப்படையிலான ஒரு கூட்டணியாக இருக்குது. நீங்கள் எதிர்த்தரப்பில் இருக்கவங்க எல்லாமே கூட்டணி எப்படி சார்ந்து வந்தாங்க, தலைவர்களின் நலனுக்காக ஒரு கூட்டணியை வந்து ஓவர் நைட்டில் ஒரு ரூமுக்குள்ளே பூட்டி வச்சு என்னைய அடைச்சி அடுத்த நாள் காலைல வந்து ஒன்று சொல்ல சொன்னாங்கன்ற மாதிரி தான் நடந்துச்சு. ஏற்கனவே ஒரு மாநிலத்துக்கு ஒரு தலைவராக இருந்தார். அந்த தலைவராக இருக்கப்பட்டவர் வந்து மாற்றி அமைக்கிறாங்க. அந்த மாற்றி அமைக்கப்புறம் தான் கூட்டணி அமையப்பட்டுச்சுன்றதை நம்ம பார்த்தோம். பாஜக என்ற இந்த மதவாத சக்தி, ஒரு பாசிச சக்திக்கு உண்டான ஒரு கட்சி, இந்தியாவிலே அவங்களின் தேவை என்ன என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்க சூழலில் நம்மை போன்ற இது பெரியாரின் சமத்துவ மண்ணாக இருந்த மண் என்றும் அது பெரியார் வழியில் வரும் நம்ம திராவிட சிந்தனைகளோட கோட்பாடோடு இருக்கக்கூடிய சூழலில் பாஜக போன்ற ஒரு கட்சியின் தேவை தமிழகத்துக்கு என்ன என்பதை உணர மறந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே தோற்றுவிட்டார் என்பதுதான் எங்களின் வாதம். அது மாதிரியான ஒரு கட்சிக்கான தேவை என்ன, தமிழகத்தில் அவங்களுக்கான தேவைகள் என்ன, தமிழக நலன் சார்ந்து பாஜக இன்று வரையில் என்ன செய்திருக்குது? நம்ம மொழி உரிமைக்காக நிதிகளை ஒதுக்கீடு செய்கின்றோம், ஒதுக்கீடு செய்கிறதில்ல. மாணவர்களின் கல்வி பயல்களுக்காக பல்வேறு தரப்பட்ட போராட்டங்களை நம்ம முன்னெடுக்கிறோம், அதுக்கான விஷயங்களை முன்னெடுக்கிறதில்ல. அப்படி எந்த வகையிலையும் நம்மளோட மக்கள் நலனுக்கும் மக்களுக்காகவும் சார்புடையாத ஒரு கட்சியோட கூட்டணி வைத்துக்கொண்டு கூட்டணி அமைப்பதற்கான சூழலை உருவாக்கி கொண்டு நிர்பந்தத்தால் உருவாக்கப்பட்ட கூட்டணி எப்படி மக்கள் நலன் சார்ந்து இந்த வரக்கூடிய தேர்தலில் வெற்றியை பெறும் என்பதை அறுதிட்டு அவர் பேசுகிறார் என்பதே நகைப்புக்குரியது தான். இதில் பல்வேறு காரணங்கள் சார்ந்திருக்கலாம். இப்போது இந்த பக்கம் நம்ம இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியில் இருக்க அங்கம் வைக்கக்கூடிய எல்லாருமே, அது யாராக இருந்தாலும் சரி, விசிகாவாக இருந்தாலும் சரி, மதிமுகவாக இருந்தாலும் சரி, மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள் இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருந்தாலும் சரி, ஒரு கொள்கை ரீதியான அடிப்படையில் நம்ம சார்ந்திருக்கிறோம். அது என்னன்னா மக்கள் நலனுக்காக இருக்கும். இதுக்கான உதாரணங்களும் நம்ம பல்வேறு இடங்களில் பார்த்துருக்கிறோம். குறிப்பாக இப்போ நான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம்ன்றதிலும் தலைவர் கமலஹாசன் அவர்களும் நடந்த ஈரோடில் நடந்த பரப்புரை இடைத்தேர்தல் சூழலாக இருந்தாலும் சரி, இப்போ இருந்த பாராளுமன்ற இருந்த பாராளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அணுகல் இருந்தாலும் சரி, நம்ம தமிழகம் சார்ந்து எந்தெந்த நன்மைகள் இருக்க முடியுமோ அப்படின்ற நன்மைகளுக்கானத்தான் அந்த பயணத்தை நாம் தொடர்ச்சியாக முன்வைக்கிறோம். திராவிட உணர்வோடு நாம் செயல்படக்கூடிய சூழலில் நாங்கள் பல்வேறு திட்டங்கள் சார்ந்த சூழலை 2021 ஆட்சி காலங்களில் நாங்கள் நடந்திருந்த வரக்கூடிய தேர்தலுக்கு சொல்லியிருந்தோம். அதில் குறிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்று நாங்கள் வந்து இல்லத்தரசிகள் ஊதியம் என்ற ஒரு திட்டங்களை முன்வைத்தோம். அது இன்று மகளிர் உரிமை தொகையாக மாற்றி அமைத்தது. கிராம சபைகள் குறித்து திரு கமலஹாசன் அவர்கள் தொடர்ச்சியாக கட்சி துவங்கிய காலங்களிலிருந்தே வலியுறுத்தி வந்தார். 4 நாட்களாக நிகழ்ந்து கொண்டிருந்த கிராம சபையாகப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களின் பிறகு 6ஆக 2 அதிகரிக்கப்பட்டு 6 நாட்கள் நடக்கவிருக்கின்ற வருடங்களுக்கு. ஆக நாங்கள் சிந்திக்கக்கூடியவை மக்கள் முதலமைச்சர் கிட்டத்தட்ட 10,000 கிராமங்களில் நேரடியாக கொண்டு பேசினார். நாங்கள் வந்து அந்த முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுத்தி மக்கள் நலன் சார்ந்த சூழல்களை முன்னெடுக்கிறதுக்கான வழிவகைகளில் இருக்கிறோம்ன்றது தான் நம்ம முன்னெடுத்து அதுக்கான கூட்டணியாகத்தான் இப்போ பயணிக்கிறோம். பாஜக என்னென்ன செய்யும் அப்படின்றதுக்கு தலைவர் கமலஹாசன் அவர்கள் சொல்வார், வரலாறை நீங்கள் திரும்பி பார்த்தாலே நிகழ்காலம் புரியும் என்று. மகாராஷ்டிராவில் இருக்கட்டும், பஞ்சாபில் இருக்கட்டும், கோவாவில் இருக்கட்டும், இந்த பாஜக அரசு எப்படியெல்லாம் கபலீகரம் செய்து அந்த கட்சிகளை விழுங்கி இன்று ஆட்சியில் அமர்ந்திருக்குது. அது போன்ற ஒரு முயற்சியை தமிழகத்திலும் எப்படியாவது முயற்சிக்கலாம் என்ற ஒரு சிந்தனையில் தான் பாஜக செயல்படுது. அந்த சிந்திக்கக்கூடிய செயல்படுத்தலை அரசியல் எனக்கு தார்மீகமாக இவ்வளோ அனுபவங்கள் இருக்குது, நான் வந்து ஒரு கிளை செயலாளராக இருந்து இன்னைக்கு இந்த ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற பொறுப்புக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இவர்கள் எப்படி கபலீகரம் செய்வார்கள் என்று கூட தெரியாத அறியாமையாக இருக்கும். ஆக
இதில் எந்த விதமான ஒரு பொது நோக்கமும் கிடையாது. முழுக்க முழுக்க அவங்களுக்கான சுய லாபங்களும் சுய நோக்கங்களுக்காக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமது சகோதரர்கள்லாம் குறிப்பிட்டது போல் பல்வேறு வழக்குகள் அவர்கள் மீது இருக்குது. அந்த வழக்குகளுக்கெல்லாம் இசைவு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த கூட்டணியில் இருந்தாக வேண்டும் என்ற கட்டாயம். கட்சிகளில் தலைவர்கள் எவ்வாறு வேணாலும் இருக்கலாம், மேல்மட்டங்களில் கூட நிர்வாகிகள் எப்படியாக நீங்கள் வழக்குகளுக்காக தான் வந்து ஒரு கூட்டணியில் நான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் வழக்குகள் போடப்பட்டது, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மீதும் வழக்கு போடப்பட்டது. ஒரு எடுத்துக்காட்டாகவே ஒரு கட்சி இங்கே இயங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கை அவருக்கும் இல்லை, அவர் கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய மேல்மட்ட நிர்வாகிகள் இல்லை என்பதுதான் உதாரணம். அந்த வழக்குகளை வைத்து நெருக்கடியை கொடுக்கலாம்னு சொல்லும்போது நீங்கள் மக்கள் பக்கமும் மாநிலத்தின் பக்கமும் நின்றால் அதிலிருந்து வென்றெடுக்கலாம். அந்த அந்த நம்பிக்கை அவருக்கே இல்லை, அவர் கட்சியில் சார்ந்தவர்களும் இல்லை. பாஜகவிடமிருந்து நாங்கள் விலகி செல்கிறோம் என்ற போது இந்த கொண்டாட்டம் பாஜகவுடன் அதிமுக சேர்ந்தது என்ற போது இல்லையே, அதை யாரும் கொண்டாடவில்லை. இன்றளவிலும் களத்தில் தொண்டர்கள், பாஜகவின் தொண்டர்களும் அதிமுகவின் தொண்டர்களும் இணைந்து பணிபுரிவார்கள் என்று கேட்டால் பணிபுரியலாம் மாட்டாங்க. போகும் காலங்கள் அப்படிதான் இருக்கும். இவர் வந்து அந்த ஒருங்கிணைக்கிறதும் அந்த தொண்டர்களை எப்படி அவங்களோட வசப்படுத்தணும் என்ற ஒரே காரணங்களால் தான் திரு எடப்பாடி அவர்கள் முன்னகூட்டியே வந்து பிரச்சாரங்கள் எல்லாம் துவங்கி இருக்கிறார். அவர் பிரச்சாரங்களை துவங்கட்டும், தேர்தல் காலத்தில் மக்களை சந்தித்து வாக்குகள் சேகரிக்கிறது அதெல்லாம் அவரின் உரிமை. ஆனால் யாருக்காக அவர் வாக்கு சேகரிக்க போறார், யார் நன்மைக்காக அவர் செயல்படுத்த போகிறார் என்பதுதான் கருத்து. மக்களின் சூழல் இங்கே வந்து மதவாத சக்திகளும் பாசிச சக்திகளும் எந்த ஒரு சூழலும் தமிழகம் ஒரு முன்மாதிரியாக இருந்தது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்தியாவின் தென் மாநிலங்கள் அனைத்தும் அதற்கு ஒரு முன்மாதிரியான மாநிலங்களாக இருந்து கொண்டுதான் இருக்குது. அப்படி ஒரு சூழலில் பாஜக எப்படியாவது ஒரு சூழல் கிடைக்காதா, எந்த வகையில் நாம் தமிழகம் போன்ற ஒரு முன்னேறிய மாநிலங்களில் ஊடுருவலாம் என்று ஆளுநர் வாயிலாக தனது திட்டங்களை தீட்டுகிறது. பல்வேறு கட்சி நெருக்கடிகளின் மூலமாக இந்த திட்டங்களை தீட்டுகிறது. ஏறக்குறைய 50 ஆண்டு காலங்களுக்கு மேலாக ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பெருங்கட்சியும் இந்த பாஜக போன்ற செயல் திட்டங்களுக்கு துணை போவது என்பது இது முழுக்க மக்கள் விரோத சூழ்நிலையாகத்தான் இருக்க முடியும். அவர் எப்படி 26 தேர்தலில் மக்களை சந்தித்து வாக்கு கேட்டு நான் வென்று விடுவேன் என்ற நம்பிக்கையை முன்வைக்கிறார் என்பதே புலப்படவில்லை. அவர் எந்த வகையிலும் அதை செய்யறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சிறிய கட்சிகள் இன்று துவங்கி தங்கள் இந்த 2 வருட காலங்களில் தாங்கள் என்ன செய்தார்கள் என்ற ஒரு கருத்து அளவில் கூட நாம் பேசக்கூடிய கட்சிகளோடு கூட நாங்கள் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம், கூட்டணி வந்து கொண்டு இருக்கிறது, கூட்டணி சேர்ந்து விட்டோம் என்றெல்லாம் பேசுவது என்பது சிறுபிள்ளைத்தனமானது. அரசியலில் இத்தனை முற்போக்கு சிந்தனையோடு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் செய்யக்கூடிய சூழலே இல்லை. மாறாக இந்த பக்கம் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி சார்ந்த விஷயங்களில் முரண்கள் இருக்கலாம், நிச்சயம் முரண்கள் இருக்கலாம், கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அந்த கருத்துக்கள் அனைத்தும் மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களாக இருக்குமே தவிர்த்து வெறுமனே சீட்டு பேரத்துக்காகவும் எத்தனை இடங்களில் நாம் போட்டியிடுகிறோம் என்ற ஒரு சூழலுக்காக உருவாக்க போகிறதே அல்ல. ஒரு கொள்கை சார்ந்து இருக்கும், அவரவர் கொள்கை அவரவர் மக்கள் சார்ந்த நன்மைகளுக்கு எப்படி முன்வைக்கலாம் என்பதை முன்னேறி வருவார்கள். அதை கொண்டு வருவது தான் ஒரு கூட்டணி என்பது அவ்வாறு தான் அமைய வேண்டும். எனக்கு சில கருத்துக்கள் இருக்கலாம், இவருக்கு சில கருத்துக்கள் இருக்கலாம். அந்த கருத்துக்களையும் ஒன்றியமைத்து இது எப்படி ஒரு நோக்காக நம்ம ஒரு பொது கருத்து செயல்படுத்த போறோம். அந்த பொது நோக்கம் பொது கருத்து என்பது தமிழகத்தின் நலனாக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களின் நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டுமே தவிர்த்து ஏதோ ஒரு சிறு தலைவர்களின் ஒரு கூட்டம் தலைவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அவர் 2ஆம் கட்ட தலைவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்குமாக அமையக்கூடிய கூட்டணியாக இருக்கக்கூடாது. அப்படியாக அமைந்தது தான் இந்த கூட்டணி. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியாக இருப்பதுன்னு சொல்வதே அவர்களை காப்பாற்றிக் கொள்வது தானே தவிர்த்து எந்த வகையிலும் எந்த சூழ்நிலையிலும் அது மக்களை காப்பாற்றி அமைக்காது. ஒருவர் வந்து தவழ்ந்து டேபிள் கடையெல்லாம் போய் எப்படி நீங்கள் வந்து நிர்வாகிகளையும் இதிலும் பேசுகிறாரு ஒரு தலைவர், அவரே இப்போ என்ன சொல்கிறாரு, அவரை எப்படியாவது நம்ம வந்து முதலமைச்சர் ஆக்கி வச்சுட்டு தான் போகணுன்றார். அவர் பேர் சொல்லி குறிப்பிட்ட அளவு கூட தகுதியற்றவர் என்பதால் நான் பேர் சொல்லி விரும்பவில்லை. அப்படி ஒரு கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி முறை இருக்கிறவர்களிடம் இவர்கள் எந்த அடிப்படையிலும் எது சார்ந்த விஷயங்களையும் முன்னெடுக்கணும் இருக்கிறதுனால திராவிட முன்னேற்றம் கழகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய தலைமை கூட்டணி நிச்சயம் 2026 தேர்தலில் வெற்றி பெறும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை நோக்கிய பயணம்தான் உறுதியாக செல்லணும். தோழமையாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அந்த சிந்தனையோடு தான் செயல்படுகிறோம் என்பது. திரு டான் அசோக், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்னு பேசுகிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே வந்து தாங்கள் செய்த திட்டங்களை சொல்லி தான் மக்கள்கிட்ட வாக்குகளை கேட்பாங்க. ஆட்சிக்கு உரிமை கேட்குறது நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. கலைஞர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, அண்ணா இதெல்லாம் பண்ணியிருக்காரு, நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி.
இவர் எந்த தகுதியை வைத்துக்கொண்டு மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், எதை செய்தார் இவர்? இவருடைய வாய்ப்பு 4 ஆண்டு காலம் ஒரு முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதை வைத்து இவர் என்ன சாதித்தாருங்கிற நம்பிக்கையில் இவர் பேசிகிட்டு இருக்கார். சுட்டாரில், தூத்துக்குடியில் சுட்டாரில் விஜய் வந்து பிரச்சாரத்தில் பண்ணதை அதிகாரத்தை வச்சு பண்ணார்ல, அந்த மாதிரியான சாதனைகளை எடப்பாடி பண்ணியிருக்கிறார். நீங்கள் சாதாரணமாக எடப்பாடி முடியாது. இன்னொரு விஷயம், இந்திய அரசியலில் வந்து குட் பேடு தான் இருந்துச்சு. அக்லிங்கிற ஒரு கேட்டகரியை இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்திய லெவலில் மோடி, தமிழ்நாட்டு லெவலில் எடப்பாடி. நான் எடப்பாடியை என்றைக்குமே ஒரு மக்கு, ஒரு முட்டாள் அப்படின்லாம் நான் வந்து விரும்பலை. அது ஒரு அருவருப்பான ஒரு அரசியல்வாதி, தமிழ்நாட்டின் மானத்தை வாங்கக்கூடிய ஒரு அருவருப்பான அரசியல்வாதினா எடப்பாடி தான். அந்த கொடியை வந்து அதிமுக ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் முதல்ல ஒரு டாக்டிக்ஸ் பண்ணுற ஒரு பெரிய யுக்தின்னு ஏதோ ஒன்று பண்ணுறேன்னா அவனுக்கு ட்ரெஸ்ஸையாவது மாற்றி கொண்டாந்து கொடுக்கலாம். அதையும் நீ பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்றதோட நிப்பாட்டல, நம்ம எல்லாம் அதோட நிப்பாட்டிடுறோம். அடுத்து எடப்பாடி சொன்னதான் முக்கியமானது. நீங்கள் வந்து கூட்டணிக்கு ஆசைப்படுறீங்க, ஆனால் அதிமுக தலைமையில் அந்த கூட்டணி இருந்தால் தான் நல்லது. கிட்டத்தட்ட அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாரு. இதனால தான் சொல்கிறேன், அந்த வந்தால அதிமுக பையன் தாவைக்கா கொடி பிடிச்சிட்டு வந்தால அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒப்பந்தம் போடுற லெவலுக்கு அவர் வந்துட்டாரு. இதுதான் எடப்பாடி வந்து ஒரு ஒரு அருவருப்பான ஜீவனை நான் பார்க்குறேன். ஏன் எடப்பாடிக்கு இந்த இது இருக்குன்னா, டெஸ்பரேஷன் இருக்குன்னா, உச்சகட்ட இன்செக்யூரிட்டி. ஒரு பக்கம் ஓபிஎஸ் சமாளிக்க முடியல, ஒரு பக்கம் தினகரனை சமாளிக்க முடியல. ஆனால் இவங்களெல்லாம் இவங்க கூடலாம் சேர்ந்து ஒரே வீட்டில் வந்து கூட்டு குடும்பமாக வாழுன்னு பாஜக வந்து நெருக்கடி பண்ணுறாங்க. நான் எப்படியாவது என் பவரை காட்டுறேன், எவனா நீ தான் வந்து யாரு காலையுமே விழுறதுக்கு நீ இது பண்ணவே மாட்டீங்க, கூச்சமே. நான் அதனால தான் முதலே சொன்னேன், அக்லி. நீங்கள் ஒரு சின்ன பையனை கூட்டு வந்து ஒரு படத்தில் சத்யராஜை கொண்டு வந்து எவன் காலை பார்த்தாலும் சின்ன பையன் காலெல்லாம் வந்துடுவாங்க. அது மாதிரி தான் டெல்லி போகிறது. நீங்கள் மக்கள் வந்து எப்பயுமே தமிழ்நாட்டு மக்களை நம்ம என்ன தான் நீங்கள் இதுக்கு ஓட்டு போடல அதுக்கு ஓட்டு போடலாம் சொல்ல சொன்னாலும், தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு முக்கியமான குணம் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு கீழே தான் டெல்லி இருக்கணும்னு எப்பயுமே நினைப்பாங்க. நீங்கள் அதனால தான் தேசிய கட்சி காங்கிரஸ்லாம் பாருங்கள், எதுக்கு எடுத்தாலும் டெல்லி தான் போக வேண்டியிருக்கும். இப்போ வரைக்குமே டெல்லி போக வேண்டியிருக்கும். பிஜேபி அப்படி தான். அந்த அம்மா வந்து டெல்லி கூட கூட்டணி வச்சாலும் டெல்லி தான் அந்த அம்மாவை இது பண்ணுவாங்க. நம்மளை பற்றி சொல்லவே வேணாம். நம்ம கூட்டணியில் இருந்தோம்னா நம்ம என்ன சொல்லுதோ அது வந்து வாஜ்பாய் காலம்னாலும் சரி, காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டோம், அப்புறம் காங்கிரஸ்னாலும் சரி, செம்மொழி ஆக்கணும், எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் எடப்பாடி எடுத்துக்கோங்களேன், எடப்பாடி முழுக்க அவங்களோட ஒரு இதுவாகவே இருப்பார். நீங்கள் போயிட்டு முகத்தை மூடிக்கொண்டு வருகிற ஒரு கேரக்டர். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும் சொன்னா. அப்படி ஒரு ஆளை எங்க போயிட்டு வந்தாரு, எங்க போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாத நேரத்துக்கு போகக்கூடாத ஆளு போன மாதிரி ஒரு முகத்தை மூடிக்கொண்டு வர்றது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னொரு விஷயம் ரொம்ப கேள்வி கொடுத்த, உலகத்திலே எவனுமே இந்த மாதிரி ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்க மாட்டான். ஒரு பிரச்சாரத்தில் சொல்கிறாரு, என்ன இவர் எப்போ பார்த்தாலும் ஊர்ந்து வந்தேங்கிறாரு. எப்படியோ வந்துட்டல, இது அவர் தான். அப்போ இல்லைங்க நான் இப்படி இருந்தேன், மாடசிலராக இருந்தேன், உழைச்சேன், வந்தேன், நீ என்ன இப்படி சொல்கிறேன்னு தானே ஒரு தலைவர் கேட்பார். எப்படி வந்தா அப்போ தான் வந்துட்டேன்ல அப்படின்னு கேட்குற ஒரு தலைவனுக்கு ஒரு அரசியல் பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க. வடிவேலு கேட்டால் நல்லா இருக்கும். நீங்கள் எடப்பாடி, அதான் எடப்பாடி வந்து அதான் நான் சொல்ல, எனக்கு இதை தவிர இப்படி அக்லிங்கிறத தவிர வேற வார்த்தை, ரொம்ப அருவருப்பான ஒரு மனிதருங்க. நீங்கள் எடப்பாடியை வச்சு நீங்கள் ஒரு சின்ன ஒரு மேனேஜ்மெண்ட் கூட பண்ண முடியாது. உங்களை முதுகில் குத்துறது, ஏமாத்துறது, திருடிட்டு போய் ஒருத்தரை நம்பி எதையுமே விட முடியாதுல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் எடப்பாடி இருக்கிறார். இந்த பக்கம் ஆமாம், நீங்கள் ஒன்றுமே நீங்கள் நம்ம பார்க்குறப்ப என்னடா ஜெயலலிதாக்கு அப்புறம் ஓபிஎஸ் இப்படி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லாத்தோட கேவலமானவன் நான் தான்னு முன்னாடியில் வந்த ஒரு ஆள் எடப்பாடி. நீங்கள் இன்னொரு பக்கம் விஜயை வந்து என்னால் ஜெயலலிதா கூட ஒப்பிட முடியாது. ஏன் ஒப்பிட முடியாதுன்னா, ஜெயலலிதா வந்து துணிச்சலான சைக்கோ. அது அந்த அம்மா கும்பகோணத்தில் செத்தாலும் அடுத்த இடத்துக்கு போயிடுச்சு. அது வந்து யாருக்குமே பயப்படாது. விஜய் வந்து ஒரு தொடரடி சைக்கோ. அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் ஜெயலலிதாவோட கடைசி காலகட்டம் பார்த்துருக்கீங்களா? அப்போலோவுக்கு போனதுக்கு அப்புறம் தான், அப்போலோவில் அந்த அம்மாவுக்கு நினைவெழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அம்மாவை பார்த்ததாக தகவல், பார்த்தவரை பார்த்தார், சந்தித்தவரை பார்த்தார். நீங்கள் எல்லாரும் நம்ம தலைவர் போனப்போ கூட என்ன அவரை பார்த்தவரை பார்த்தார் தான் சொன்னாங்களே தவிர யார் இப்போ உயிரோட ஒருத்தர் இருக்கான் மனைவியில், உயிரோட இருக்கிற ஒரு ஆளு அவரை சந்தித்ததாக தகவல், மாவட்ட செயலாளரிடம் பேசியதாக தகவல், எடப்பாடி ராகுல் காந்தியெல்லாம் இருக்கிறாங்க, ராகுல் காந்தி பேசியதாக தகவல், நீங்கள் கவலைப்படாதீர்கள் நாங்கள் உங்க கூட்டணிக்கு வரோம் என்று ராகுல் காந்தி சொன்னதாக தகவல், இப்படி போட்டுட்டு இருக்காங்கன்னா வாட்ஸ்அப்பில் பேசியதாக. உயிரோட இருக்கிற போய் செத்து போன மாதிரி ஒருத்தர் அணுகிற ஒரு ஆளை போய் நீங்க வந்து ஜெயலலிதாவோட ஒப்பிட முடியாது. ஆனால் அவங்க ஆள்லையும் உங்களுக்கு நீ தயாரா இருக்க பார்த்தியா? இன்னொரு கேவலம் நான் சொல்றேன். சேலத்தில் தாவேகா மாநாடு நடக்குது.
அப்போல்லாம் நம்ம முன் வச்ச இவங்ககிட்ட கேட்டது என்னன்னா, ஏன்டா அதிமுக பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்களேடா நம்ம தாவேக்காவை கேட்டே இருந்தோம். அதுக்கு இந்த அரசியல் ஞானி ஒருத்தர் இருப்பார்ல, அதை வச்சுதான் அவர் சொன்ன பதில் என்னன்னா, நாங்கள் ஏன் அவங்கள பற்றி பேசணும், அவங்க தொண்டர்கள்லாம் எங்கள்கிட்ட வந்துட்டாங்க, உங்களுக்கு அவங்க தொண்டர்கள்லாம் வந்துட்டாங்க, அதிமுக காரர்கள் எல்லாம் எங்கள் கூட தான் இருக்கான்னு சொல்கிறான். அவன்கிட்ட போய் நீ கூட்டணி வைக்கிறேன்னா நீ என்ன, நீ உன்னோட தொண்டர்கள்ட்டே போய் கூட்டணி வைக்கிறியா, இல்ல உன் ஆளை கூப்பிட்டவன்ட்ட போய் நீ வந்துரு என் கூட வந்து திருப்பி வாங்க, இது என்னடா கால்குலேஷன், இது என்னடா இவ்வளவு அசிங்கமா? அதான் நான் சொல்றேன், நீங்க எளிமையா பிரிக்கலாங்க. மக்கள் ரொம்ப பாவம் தான், மக்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப குழப்பம் தான், அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஒருத்தன் போறான், அவனோட கூட்டத்துல 40 பேர் இறக்குறாங்க, உடனே முதலமைச்சர் போறாரு, செந்தில் பாலாஜி போறாரு, எல்லாம் போறாரு. ஒரு வாரம் என்ன கேள்வி கேட்கறாங்க, எதுக்கு உடனே போனீங்கன்னாங்க. இன்னைக்கு விகடன்ல எழுதுறாங்க பிடில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுவுமே செய்யலன்னு எழுதுறாங்க. நீங்க எவ்வளவு மாறுபட்ட ஒரு விஷயத்த மக்களுக்கு இதே பத்திரிகை தான் வந்து அதே பத்திரிகை திமுக மாவட்ட செயலர் எப்படி உடனடியாக உடனே எப்படி போடன்னு கேட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு நீ ஒண்ணுமே செய்யலன்னு எழுத முடியுதுன்னா மக்கள் ரொம்ப பாவம். நான் மக்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க திமுக அதிமுக இந்த கூட்டணி அந்த கூட்டணி இந்த பேச்செல்லாம் விட்டுருங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 அரசியல் அணி இருக்கு. ஒன்று வந்து அன்எத்திக்கல், ஒன்று வந்து எத்திக்கல். நீங்க அரசியலில் வந்து 100% எத்திக்ஸ் இல்லை, ஆனால் ஒரு 90% எத்திக்ஸ் தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் எப்பயுமே இருக்கு. ஆனால் 0% எத்திக்ஸோட அது நீங்கள் வந்து சீமான் ஆகட்டும், தேவைக்கு அவங்க கூட்டணி வைக்கிறாங்க, வைக்கல, தனியாக போகிறாங்க, சண்டை போடுறாங்க, என்னவோ பண்ணுறாங்க, ஆனால் அவங்க எல்லாம் அன்எத்திக்கல் பீப்புள். அவங்களால மக்களுக்கு எந்த வித நன்மையும் கிடைக்காது. 10 குறைக்கு இப்படி வேணால் 40 பேர் சாவாங்க, 50 பேர் சாவாங்க. நீங்கள் இறந்தவர்களை வச்சு ஒருத்தன் இன்னமும் விளையாண்டுருக்கான் பாருங்க. நீங்கள் கரூருக்கு போகாத, உன்னை யாரும் போன்னு சொல்லல, போகலைன்னா உன்னை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இவன் என்ன பண்ணுறான், நட்புக்காகல செந்தில் பண்ணுவார்ல, மலையை தூக்க போறேன், ஆமா நீங்க வாங்க வந்து தூக்கி வைங்க, அதே பண்றேன். நீங்க இதை வந்து கண்டிப்பா தரமாட்டாங்கன்னு தெரியும். நீ யாரு, நீ என்ன ட்ரம்ப் வந்தாலே தரமாட்டாங்க. ட்ரம்ப் வந்தாரு, மோடிக்கு இப்ப இந்தியாவினுடைய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய மோடிக்கு தரமாட்டாங்க. என்னென்ன பாருங்க, ஸ்பிரிட் பிரேக்கரை தூக்கணுமா, சென்டர் நீ என்ன, நீ மக்களை பார்க்க போறியா, இல்ல என்ன பண்ண போற? அதாவது உட்கார்ந்து அவங்க ஒரு 4 பேர் பேசியிருக்காங்க, என்னெல்லாம் நம்ம கேட்டோம்னா அவங்க தரமாட்டாங்கன்னு சிந்திச்சு ஒரு 10 ரூலை எழுதி அதை ஆஃபீஸுக்கு கொடுத்துட்டு தரலைங்கிறதுக்காக பண்ணி, இப்படி ஒரு மனிதனை நீங்க உலகத்துல பாத்துறீங்க. அது மட்டும் இல்ல, 20 லட்சம் அறிவிச்சல இது வரைக்கும் தந்தியா நீ? ஒரு இறந்தவர்களுக்கு உடனே கொடுக்கறதா நிவாரணம், அதான அரசு பண்ணுது. அரசே கொடுக்கும்போது ஒரு தனியார்னால உடனே ஏற்பாடு பண்ண முடியாதா? நீயே வச்சிருக்கேன், காசே இல்லையா உன்ட்ட இல்லாத காசா? அது முக்கியம். நீ இப்ப இருந்து எங்க இருந்தா வேற வாங்குற, உன் கூட ஆதரவு வச்சுனா மாதிரி தனி விமானத்துல நீ எங்க போனாலும் தனி விமானத்துல போறவன் எல்லா கட்சிகளை விட பணக்காரனா காட்டிக்கிறது. ஆமா, அது கரியரின் உச்சத்துல இருந்து வந்தவன் நீ ஏன் நீ வச்சிருக்கேன்னா அந்த மக்களை வந்து பிளாக்மெயில் பண்றது. அந்த மக்கள் வந்து 20 லட்சத்தை தந்துட்டா எங்க நமக்கு எதிராக பேசிடுவாங்கன்னு இவன் வந்து தர்ற மாதிரியே எனக்கு தெரியல. அதனால தான் நீங்க இன்னைக்கு ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருக்கு, அந்த அம்மா தான் குழந்தைய வந்து இழந்திருக்கு. அந்த அம்மாவுடைய கணவர்கிட்ட இவங்க தாவிகாக்காரங்க பேசி விஜய்க்கு ஆதரவாக அவனுக்கு ஏதோ 5-10 வழக்கு போட வச்சிருக்காங்கன்னா ரொம்ப, அதான் சொல்றேன்ல, எடப்பாடிக்கு போட்டியாக வேணா, நீங்க எடப்பாடிக்கு நிகராக வேணா விஜய் நிறுத்தலாமே தவிர விஜய் ஒரு அரசியல் தலைவராகவும் மனுஷனாவே கூட பார்க்கக்கூடிய அளவில் இல்லை. அவ்வளவு கேவலமாக தான் கரூர் விஷயம். நீங்க இன்னொன்று பாருங்க, மக்கள்கிட்ட சொல்றது ஒண்ணு, கோர்ட்ல சொல்றது ஒண்ணு, எல்லாமே வேற வேற. 2 பக்கம் ரெண்டு உண்மையை வச்சுக்குவாங்க. இப்படிதான் இவங்க. அதுதான் நான் அந்த மக்கள்கிட்ட எளிமையாக சொல்லணும்னா, இந்த பக்கம் இருக்கிறது ஒரு எத்திக்கலான, எதற்காக ஆட்சிக்கு வரணும். இப்போ நாங்கள் வந்து இப்போ மதிமுக திமுக விசிகாலாம் இருக்கிற இந்த கூட்டணி எதற்காக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது தெரிந்த கூட்டணி. நாங்கள் அங்கே வந்து சென்ட்ரலைசேஷன் ரொம்ப இருக்குது, கம்யூனலைசேஷன் இருக்குது, தமிழ்நாடு மாநில உரிமைகளை காப்பாற்றணும், இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு இவங்களுக்கு அதிகாரத்துக்கு வரணும். இது ஒன்று தான். இவங்க எதற்கு அதிகாரத்துக்கு வர்றோன்றதே இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு அதிகாரத்துக்கு வரணும், அதுக்கு என்ன வேணா பண்ணலாம், எவன் காலில் வேணா உலகலாம், எவனுக்கு என்ன சேவகம் வேணா செய்யலாங்கிறது தான் இவங்களுடைய இதாக இருக்குது. அதனால மக்கள் வந்து இவன் கூட்டணியா அவன் கூட்டணியா இவன்லாம் இல்லாமல் ஒரு எத்திக்கல் கூட்டணி, ஒரு அன்எத்திக்கல் குரூப், இவ்வளோதான் 2 குரூப் தான் தமிழ்நாட்டில் இருக்குன்றதை புரிந்து கொள்ள வேண்டியது மக்களுடைய ஒரு பொறுப்பாக நான் பார்க்குறேன். தோழர், ஒரு சகோதரர் சொன்னாங்க எத்திக்கல் அன்எத்திக்கல்னு. இந்த அன்எத்திக்கலுக்கு எப்பவுமே பாஸ் யாருன்னா பிஜேபி தான். அவங்க தான் அதிமுகவையும் ஆட்டி வைக்கிறாங்க, அதை பிரித்து உடச்சி வச்சு தனக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்குவதற்கான முயற்சி செய்கிறாங்க. விஜய் ஆட்டி வைக்கிறதும் ஒரு விதத்தில் வந்து பாரதிய ஜனதா தான். என்ன நோக்கம்னா, திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கூட்டணியும் வலுவாக இருக்கிறத கண்டு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் உண்டு. அப்போ பெண்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும், ஏன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு பெரும் நிகழ்ச்சி நடந்து மாணவர்களுக்கு எப்படி கல்வியில் வந்து சிறந்த ஒரு நிலையை தமிழ்நாடு அட்டைன் பண்ணியிருக்குங்கிறத சொல்லுகின்ற பொழுது அச்சம் ஏற்படுகிறது.
அப்போ அதெல்லாம் டேமேஜ் பண்ணணும்னா விஜயோட ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்கள், நார்மலாக அந்த யூத்துக்கும் அந்த விமெனுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைங்கிறத தான் சொல்லுவாங்க. இது எல்லாம் ஆர்கெஸ்ட்ரேட்டட். யார் இதை நடத்துகிறாங்கன்னா பாரதிய ஜனதா தலைமையில் தான் இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமமான நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை திமுகவோட பேரை டேமேஜ் பண்ணுவதற்கான முயற்சியில் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. தொடர்ந்து ஃபெயிலியரையும் அவங்க பார்த்துக்கிட்டு வர்றாங்க. இந்த அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ்க்கு மொத்தத்துக்கும் காரணம் இது. இவங்க ஆல் ஓவர் இந்தியா இந்த ப்ராக்டிஸ் உண்டு. இந்தியா முழுக்க அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ் எங்கே நடந்தாலும் சரி, சிம்பிளாக சொல்லிடலாம் அது பாஜக. அதை பற்றி அவங்க கவலைப்பட்டதும் கிடையாது, கூச்சப்பட்டதும் கிடையாது. ஜனநாயக ரீதியான அரசியல் வெற்றிகளை மிக குறைந்த அளவில் ஜெயிச்சவர்களை விலைக்கு வாங்கி ஆட்சிக்கு பிடிச்சுக்குவாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு நோக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு பதிவு ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதை நான் பதிவு பண்ண நிகழ்ச்சி முன்பாக நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, அர்த்த சாஸ்திரம் சொன்ன நடைமுறைகள் எல்லாம் அவங்க தான் செய்வாங்க. எதை வேணாலும் செய்வாங்க. நீங்கள் அவங்ககிட்ட நான் தான் சொல்கிறேன்னே, என்ன சமஸ்கிருதம் வந்து யூபியில் அவர் சொல்கிறாரு, சமஸ்கிருதம் இந்திய மொழியாக பெரிய அளவில் வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. அவர் அதே மாதிரி அமித்ஷா அவர்களுமே வந்து மும்மொழி கொள்கைகளை உறுதியாக இருக்கணும்னு சொன்னார். இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்பட போகிறது இல்லைங்கிறது உறுதியாக தெரியும். அவங்களுக்கும் வந்து மகாராஷ்டிராலேயே பட்னாவிஸ் செஞ்சுட்டாரு, நல்லாவே செஞ்சுட்டார். இல்லைன்னா மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கோம். அவர்கள் அதாவது சிவசேனா எந்த அளவுக்கு பலமாக இருந்து அவர் பெரியவர் இருந்தாங்க இல்லையா, ராஜ் தாக்கரே ஐயா அவருடைய சன் ராஜ் தாக்கரேவும் அந்த இன்னும் அவருடைய சகோதரருமே இணைஞ்சு சொன்னாங்க. யாரை பாராட்டினாங்கன்னா உத்தவ் தாக்கரே. 2 பேருமே ஒன்று சேர்ந்து அடுத்த நாள் போராட்டம் அறிவிக்கிறாங்க. சேராதவர்கள் சேர்ந்தாங்க. அவங்க சொல்லும் பொழுது யாரை மென்ஷன் பண்ணி சொன்னாங்கன்னா நம்ம முதலமைச்சரை மென்ஷன் பண்ணி தான் சொன்னாங்க. ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு பார்த்துங்க, பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குது. அவர் நம்ம தலைவர் அவர்களுடைய ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை சொல்லி நம்மளுடைய சிஎம் பேரை சொல்லி பாராட்டி சொன்னாங்க. அப்படி எதிர் மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தைரியமான ஒரு ஆட்சி தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. நமக்கு பாதுகாப்பு அரண் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னால் தமிழ்நாடு இன்னைக்கு பாதுகாக்கப்படுது, நம்ம மக்கள்லாம் பாதுகாக்கப்படுறாங்கன்னா அது நம்ம தலைவர் எடுத்திருக்கக்கூடிய தீர்க்கமான பல முடிவுகள் தான். அதுக்கு தான் 2 விஷயங்கள் தெரிய சொன்னார். தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி. அதை தான் நீங்களும் சொன்னீங்க. எப்பவுமே இங்கேருந்து தான் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அங்கே போகும், அந்த கண்ட்ரோல் கரெக்டாக தமிழ்நாடு வச்சுருக்கோம்னு சொன்னது. எந்த ஷாவும் தமிழ்நாட்டை ஆள முடியாதுன்னு சொன்னதும் இந்த இடத்துல பதிவு பண்ண நான் விரும்புகிறேன். அதாவது அன்எத்திக்கல் குரூப்புக்கெல்லாம் பிஜேபி தான் தலைமை தாங்குதுன்னு தோழரும் அசோக் சார் சொன்னாங்க. ஒரு நிறுவனம் தன்னுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு என்னென்ன யுக்திகளை கையாளுமோ அவற்றையெல்லாம் தேர்தல் பண்பாட்டு அரசியலே பிஜேபி தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் வந்து எப்பொழுதுமே வித்தியாசமானது. அது சினிமா துறையை ஒட்டித்தான், அறிஞர் அண்ணா காலத்திலேருந்து சினிமா துறையை ஒட்டித்தான் இருக்கும். ஆனால் ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு அந்த பயணம் இருக்கும். ராஜாஜியும் பெரியாரும் வந்து சமகாலத்து அரசியல்வாதிகள். 2 பேரும் 94 வரை வாழ்ந்தார்கள். ஒருத்தர் கடவுள் இல்லவே இல்லைன்னாரு, ஒருத்தர் பூர்வீகமான ஆன்மீக பக்தி கிடைந்தவர். 2 பேரும் 94 வயசு வரல இருந்தாங்க. ஆனால் 94 வயசு பிறகு இருந்தாலும் கூட இன்றைக்கும் 49 ஆண்டுகளுக்கு பிறகும் தந்தை பெரியார் அவர்கள் பேசுகின்ற ஒரு பொருளாக இன்றைக்கும் தளங்களில் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஐடியாலஜிக்கல் வார் தான் அதுக்கு காரணமாக இருக்கு. ஆனால் ராஜாஜி அவருடைய சொந்த மக்களே வந்து அவரை பற்றி நினைப்பதில்லை. ஆனால் இப்போ வந்து என்னன்னா கூட்டம்ன்றது தான் ஒரு பெரிய அரசியலில் பேசப்படும் பொருளாக இருக்குது. யார் கூட்டம் கூடினாலும் கூட்டம் வந்து வராது. சர்ச்சில் கூட போகும்போது கேட்டார், மக்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க, எவ்வளோ கூட்டம் கூடியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னும் போது சர்ச்சில் சொன்னாரா, அடப்பாவி நாளைக்கு என்ன தூக்கில் போடுறேன்னு சொல்லுடா, இதை விட 3 மடங்கு கூட்டம் வரும்னார். கூட்டத்தை வைத்து எப்பொழுதுமே கணக்கிட முடியாது. ஆனால் தமிழ்நாட்டு அதை ஒட்டி இருக்கின்ற மாநிலங்கள் சினிமா தாக்கமும் எப்பொழுதுமே இருக்குது. 2008 சிரஞ்சீவி அவர்கள் திருப்பதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு தன்னுடைய பிரச்சார ராஜ்யம் நினைக்கிறேன் அந்த கட்சியை தொடங்கினார். 9.5 லட்சம், அது சரியான எந்த கட்சிக்கும் அவ்வளவு பெரிய கூட்டம் 9.5 லட்சம் மக்கள் கூடினார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க. 2009 ரொம்ப நாள் கிடையாது, 2009 எம்எல்ஏ எம்பி தேர்தல் சேர்ந்து வந்தாங்களும் வெறும் பார்டர்ல வந்து ஒரு 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் ஜெயிக்க முடிந்தது. இன்னைக்கு அவருடைய தம்பி அதே அரசியல் வந்து பவன் கல்யாணம், அவரும் எடுப்புல வரல, இங்க ஆசிட் டெஸ்டே நடக்கல. ஆனா பவன் கல்யாண் கூட 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 5% ப்ரூவ் பண்ண பிறகுதான், அதுக்கு பிறகு வந்து நாயுடு அவர்களோட சேர்ந்து இன்றைக்கு வந்து ஆட்சி அரியணை பிடிக்கிறது. ஆனா எந்த சினிமாவாக இருந்தாலும் கூட அந்த எம்ஜிஆரோடு யாரையும் ஒப்பிட முடியாது. எம்ஜிஆர் வந்த விதம், வாழ்ந்த விதம் அதெல்லாம் வந்து தனியது. அவர் கதாநாயகனை நடித்து அடுத்த படம் கதாநாயகன் நடிப்பதற்கு கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் பிடித்தது. பல சிரமங்களை ஏற்றுத்தான் சிகரங்களை அவர் வந்து தொட்டு இருக்கிறார். அவரோடு யாரும் பேச முடியாது. விருகம் மாநாட்டில் 67 அறிஞர் அண்ணா வச்சுட்டு மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு சொன்னா, பொதுவாக ஒரு போரில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் யாராவது களபலியாக ஆவார்கள். நான் வந்து இந்த திமுக ஜெயிப்பதற்காக களபலியாக நான் தயார்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பேசிட்டு, அரவான் யாருன்னு சொன்னா பீமன் அர்ஜுனனை விட மிகப்பெரிய பலசாலி, அவனை ஆளுக்க தயார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்து அண்ணா பேசுறாரு, தம்பி நீ வந்து களபலியெல்லாம் ஆக வேண்டாம், உயிரெல்லாம் தர வேண்டாம், உன் முகத்தை காட்டு,
30,000 வாக்குகள் விழும், 30 லட்சம் ஓட்டுகள் விழும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சினிமா ஓட்டி தான் வந்தது. ஆனால் சினிமாவே வந்து பிரதிபலிக்கிறதா என்று சொன்னால் அது பகுத்தறிவு சிந்தியக்கூடிய ஐடியாலஜிகள் இருந்தால்தான் அவர்கள் வெற்றி பெற முடியும் என்கின்ற அந்த நினைவில தான் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட நிதி ஆயோக்கினுடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 11 நிலையான வளர்ச்சி இலக்குகள்ல இன்றைக்கு தேசிய சராசரியை விட தமிழ்நாடு முந்தி நிற்கிறது என்று சொல்வார்கள். அது அந்த அறிக்கைகளை கேட்பதற்கு தான் அவர்களுக்கு பிடிக்காமல் போய்விடுகிறது. ஆக அந்த அடிப்படையில் தான் மாப் சைக்காலஜி வந்து இங்க இருந்து வெற்றி பெறாது, சினிமா சைக்காலஜி எப்பொழுதும் வெற்றி பெறாது. ஆனால் சில சைக்கோக்களை எல்லாம் சினிமாவில் இருந்து இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை அடையாளம் காட்டுகின்ற வகையிலே தான் இந்த பிரச்சார நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தை சொல்வார்கள், when a man says that he will do this and that tomorrow, ask him what he did yesterday. நேற்றைக்கு நீ என்ன செய்தாய், என்ன செய்தாய், உனக்கு எல்லாம் சொல்லிட்டு அதான் எடப்பாடிட்ட கேட்டுட்டு இப்ப காவேரி நான் என்ன காவேரியில வந்தது, காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு சொன்னாங்க, வாரியம் கேட்டாங்க. இவங்க அமைச்சது என்னது, காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கேட்டாங்க. அத்தாரிட்டிக்கும் அதுக்கு என்ன வச்சுன்னா வாரியம்னா ஷட்டரை தூக்க முடியும், ஆணையம்னா ஷட்டரை தூக்க முடியாது. அதனாலதான் பல்லு இல்லாத ஆணையம், பல்லு இல்லாத ஆணையத்தை வச்சுக்கிட்டு காவேரி பிரச்சனையை தீர்த்து விட்டோம்னு சொல்லிக்கிறாங்க. இடஒதுக்கீட்டை சொல்லிட்டு இருக்கிறாங்க, சமூக நீதி காத்த வீராங்க. நாங்கெல்லாம் மல்லு கட்டிலாம் சண்டைக்கெல்லாம் வரல, நீதி காத்தா அதுக்காக போராடி இருக்காங்க, அது வேற. ஆனா சட்டநாதன் ஆணையம் அமைத்த பிறகு அந்த பிற்படுத்தப்பட்டவருக்காக 31% 50% உயர்த்தி பட்டியலினத்துக்கு இருந்த 18% கூட 1+1 சேர்த்து 19 ஆக்கி 69% ஆக்கியவர் கலைஞர் அவர்கள். அவர் கொண்டு வந்ததை ஒரு காலகட்டத்தில் தீர்ப்புல வருது, இந்திரா சகானி வழக்குல வருது, 50க்கு மேல வந்து இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்கின்ற காரணத்தால் இதுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் ஒரு முன்முயற்சி எடுத்தார், தீர்மானம் போட்டாரு. அங்க பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாங்க. பிரசிடென்ட் அசன்ட் வந்தது. 31C அரசியல் சட்டத்துல வந்து 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. ஆனா அதுக்கு மூலாதாரம் இருந்தது இந்த திராவிட இயக்கம் தானே, கலைஞர் அவர்கள் தானே மாற்றினார்கள். அதனால எல்லாத்தையுமே இவங்க கிரெடிட், எந்த திட்டத்தையும் முழுமையா நிறுத்தல. முழு வேளாண் மண்டலம் சொன்னாங்க, முழு வேளாண் மண்டலம் 2020 கரெக்டா தேர்தலுக்கு முன்னாடி நிறுத்தினாங்க. அது என்ன அப்பயே சொன்னோம், 2017 போட்ட நோட்டிபிகேஷன் 29 ரத்து பண்ணணும்னு சொன்னோம், பண்ணல. அதுக்கு ஒரு 2018 MOU போட்டாங்கல்ல, ONGC கூடயும் வேதாந்தா குரூப் கூடயும், அவற்றையெல்லாம் ரத்து பண்ணணும்னா இல்ல, எல்லாம் முழுமையான வேளாண் மண்டலம் சொல்லிட்டு நாகையிலையும் வந்து தஞ்சாவூர்ல இருக்கிற 45 கிராமத்தெல்லாம் வெட்டி விட்டு அந்த ஹால்டியா நிறுவனத்தோட போய் ஒரு சுத்திகரிப்பு ஆலையை வச்சுட்டு பணம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அங்க எந்த முழு வேளாண் மண்டலமே கிடையாது, பேர் மாத்திரம் பெத்த பேர் தாகன் நீல் எழுதுவாங்க. அந்த நிலைமையில தான் இருக்கிறத தவிர எதையும் உருப்படியாக அவர் செய்தவில்லை. உருப்படியாக வேண்டும், இவற்றையெல்லாம் சீர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக தளபதி தலைமையிலான ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றுதான் 1000 ஆச்சரியங்கள் இருந்தாலும் கூட சரியான ஒரு நிலையிலே இந்த கூட்டணி வந்து போய்கொண்டு இருக்கிறது. ஒரு தீர்க்கமான சிந்தனையோடு, தீர்க்கமான எண்ணங்களோடு இது போய்கொண்டு இருக்கிறது. மீண்டும் இன்னொரு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.